My screen is visible, right? Screen தெரியுறதா? தெரியுது சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். லீ குரூப் சிஓ டீம் சார்பாக மாலை வணக்கத்துடன் இன்றைய 52வது செஷன் இனிதாக தொடங்க உள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் as a customary நம்ம எப்போதுமே சரஸ்வதி மகாலட்சுமி வணங்கிப்போம். This is our Lee group madam. Especially for today's faculty, I just wanted to show and also the new members who have joined today. It's a learn to excel and enrich. That's all. So, Center of Excellence providing quality education to life insurance agents. 50 செஷன் முடிச்சு சீசன் 2 ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர் சிங்கர் மாதிரி. நேத்திக்கு 51, இன்னைக்கு 52. ஸோ இங்கே வர்றவங்களும் சூப்பர் ஃபேக்கல்டிஸாக எங்களுக்கு வராங்க. தேங்க்யூ ஸோ மச். These are all the 10 pillars, including me. So, who are running this show. Once again, we welcome as a core operating team. இவங்கெல்லாம் எங்களோட ஃபேக்கல்டிஸ், இன்க்ளூடிங் த தஞ்சாவூர் எஸ்டிஎம் சார் அண்ட் கார்பரேட் கிளப் மெம்பர்ஸ், ஆல் ஜாம்பவான்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நீங்கள் இவங்களோட சேர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கடன் பட்டிருக்கோம். We extend a warm red carpet welcome to you, ma'am. Thank you, sir. Thank you. Once again, welcome. Great salute to you. ஸோ எப்போதுமே வள்ளுவ பிறந்தகை சொல்கிற மாதிரி படிக்க படிக்கத்தான் அறிவு வளருங்கிற மாதிரி அன்லிமிட்டடாக தோண்டிகிட்டே இருக்க வேண்டிதான். ஸோ கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் என்பது மாற்று கருத்து இல்லை. இதுதான் எங்களோட விஷன். எல்லா ஏஜென்சியும் நாலேஜபிள் ஆக்கணும். அப் டு டேட் டெக்னாலஜி வைஸ் எல்லாமே. எந்த புது பிளான் வந்தாலும் எய்தர் ஆன் த சேம் டே ஆஃப் லான்ச் ஆர் நெக்ஸ்ட் டே ஆர் ஈவன் பிஃபோர் த லான்ச் வி யூஸ் டு டேக் எ செஷன். தட் இஸ் அவர் கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் குரூப். Thank you. I will now stop share. I would request our COT member, Mrs. Kalyani Madam, to render a welcome address. Madam, over to you. எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் எங்களுடைய மென்டார் கேஎஸ்எஸ் சார் அண்ட் சிஓடி உறுப்பினர்ஸ் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அவங்க ஒரு ஸ்டாஃப் இல்லை, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. கலா மேடம் நம்ம குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. மேடத்தை பற்றி ஃபார்மலாக ஒரு சின்ன இன்ட்ரோ. மேடம் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஃபெல்லோஷிப் இன் இன்சூரன்ஸ் முடிச்சிருக்காங்க. மேடத்தோட ஹஸ்பண்ட் வந்து ஒய்எஃப்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. மேடத்துக்கு வந்து 2 daughters, 1 daughter மேரிட், 1 daughter வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. மேடம் 1/10/1996 டைப்பிஸ்டாக தஞ்சாவூர் டிவிஷன் அரியலூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாங்க. 2005 வரைக்கும் மறுபடியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருவெரும்பூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாங்க. 2005 to 7 திருத்துறைப்பூண்டி பிரான்ச்சு, 2007 to 9 பட்டுக்கோட்டை பிரான்ச் தஞ்சாவூர் டிவிஷனில் ஒர்க் பண்ணாங்க. 2009 to 12 மறுபடியும் வந்து தஞ்சாவூர் டிவிஷன் ஆஃபீஸில் சேல்ஸ் செக்ஷனில் ஒர்க் பண்ணாங்க. 2012 to 24 அகைன் திருவெரும்பூர் பிரான்ச்சில் ப்ரமோஷனில் வந்தாங்க. 2024 வந்து ஏஏஓவா ப்ரமோஷனில் திண்டுக்கல் 2ல் திண்டுக்கல் 1ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் வந்து ஒரு ஸ்டாஃப்னே சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைமாக 2005ல் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எங்கள் பிரான்ச்சில் ஒரு திருவெரும்பூர் பிரான்ச்சில் சர்வீஸ் இருந்தது. அப்போது எங்கள் டிஓட்ட சொன்னேன், எனக்கு அங்கே புதுசாக போயிட்டு எப்படி கேட்குறதுன்னு யோசனையாக இருந்துச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, கலாமடத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்னு சொல்லுங்கள், அவங்க பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. அது நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன், சரி எந்த பிரான்ச்சில் வேணாலும் நம்ம போய் சர்வீஸ் பண்ணுறது ஈஸி இல்லைன்னு நினச்சோம், அது ஈஸின்றத மேடம் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஏஜென்சியாக இருக்கட்டும் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் வந்தால் வந்து நீங்களே ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு புன்னகையா. அதே மாதிரி தான் பிரான்ச்லேயும் எல்லாத்தையும் வரவேற்று நமக்கு வந்து டாபிக் ஏ டு ஜெட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் அவங்க வந்து எல்லா செஷனோட சர்வீஸையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க.
அந்த அளவுக்கு ஒரு எல்ஐசியில் டெடிக்கேட்டாக வேலை பார்ப்பாங்க. மேடத்தை வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Thank you, madam, for your wonderful intro speech. Madam, now it is over to you. You can start. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த லீ குரூப்புக்கும் எனக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த தம்பி செல்வம்க்கும் ஸ்பெஷலா ஒரு இன்ட்ரோ கொடுத்த கல்யாணி மேடம்க்கும் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கல்யாணி மேடம் சொன்ன அளவுக்கு நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரியாது. பட் தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. எனக்கு வந்து பாலிசி சர்வீசிங் அதை பத்தி நம்ம ஒரு இது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் தம்பி. ஆக்சுவலா வந்து இப்போ பாலிசி சர்வீசிங் பத்தி நம்ம சொல்லணும்னா முதல்ல நம்ம வந்து நம்ம எங்க இருக்கோம், நம்மளோட அருமை பெருமைகளை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு நிறுவனம் இல்ல, உலக தரம் வாய்ந்த ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துல நம்ம எல்லாரும் ஒரு சின்ன சின்ன அணுவா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பெருமைப்படணும். we are all should proud to be an LICN. நம்ம எங்க இருக்கோம், நம்மளோட அருமை பெருமைகளை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கோல் என்ன அப்படின்ட்டு நம்ம போனாதான் நம்மளோட சக்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன டாபிக்க வந்து சொல்லிட்டு டாபிக் இல்லாம பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. வருவேன் டாபிக்கு வருவேன். ஆக்சுவலா வந்து ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இது டாபிக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். இப்பன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொபோசரை போய் நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு நம்ம எல்லாரும் நம்ம மீன்ஸ் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்ஐசியோடைய ஒரு முகவரியா வந்து ஃபீல்டுல வந்து முன்கள வீரர்களா இருக்கிறது முகவர்களாகிய நீங்க தான். எல்ஐசிய வந்து மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா ஏஜென்ட்ஸ். இப்ப நம்ம எல்ஐசின்னா இப்போ வந்து நான் பாலிசி எடுத்திருக்கேன் அப்படி யாரும் வந்து சொல்றது இல்லை. நான் எல்ஐசி எடுத்திருக்கேன், எல்ஐசி போட்டிருக்கேன், எல்ஐசியில இது பண்ணணும் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. பாலிசி மீன்ஸ் அது இன்சூரன்ஸ், எல்ஐசி பாலிசி தான். அப்படியான ஒரு செட்டப்பை தான் நம்ம வந்து இந்த சொசைட்டில வச்சிருக்கோம்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏஜென்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான். அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறது தான் நமக்கு வந்து சார். இஸ் இட் ஆடிபிள்? Yes, yes. Go ahead. ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. Claim plan. ஓகே. தேங்க்யூ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சல்யூட் வந்து உங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பொருளை வந்து சேல் பண்றது, அதாவது ஒரு டெமோ காமிக்கிறோம், ஒரு இது பண்றோம், ஏதாவது ஒண்ண வச்சு சேல் பண்றதுன்றது செல்லிங்கே முதல்ல வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதுல ஒரு பொருளை சேல் பண்றது, டெமோ பண்ணி பண்றதுன்றது ஓரளவுக்கு ஈஸியானதுதான். அதாவது நம்மளோட இன்சூரன்ஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு வாக்குறுதி, ஒரு ஒரு நம்ம ஒரு அஷூரன்ஸை உருவமே இல்லாத ஒன்ன வந்து சேல் பண்றோம். அப்படி சேல் பண்ணும்போது எப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்த இத்தனை லட்சம் பாலிசிகளை இவ்வளவு பேருக்கு நடுவுல கொண்டு போய் சேர்த்துருக்கோம். எல்லாருமா சேர்த்திருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய வந்து தேங்க்ஸ். ஏன்னா வந்து நம்மளோட எல்ஐசி பாலிசி ஹோல்டர்ஸை சேர்த்தாலே ஒரு ஒரு கண்ட்ரியே வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவோம். அவ்வளவு லட்சம் பாலிசிகள் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இது ஏன் வந்து அந்த ஒரு சொல்றேன்னா உருவமே இல்லாத பொருள், உருவமே இல்லாதது அப்படின்ட்டு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்ப வந்து ஒரு ஒரு பால் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பால் அப்படின்னோடனே எனக்கு வந்து ஒரு மனசுல பால்னா ஒரு உருவம் வந்து தோணும். உங்களுக்கு ஒரு ஒண்ணு தோணலாம், கல்யாணி மேடம்க்கு ஒண்ணு தோணலாம், ஆஹ் இவங்க செல்லும்க்கு ஒண்ணு தோணலாம், மோகன்ராஜ்க்கு ஒண்ணு தோணலாம், ஒருத்தருக்கு கிரிக்கெட் பாலா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஃபுட்பாலா இருக்கலாம், ஒருத்தருக்கு டேபிள் டென்னிஸா இருக்கலாம், ரெட் பால், ஸ்மைலி பால், என்ன வேணா இருக்கலாம். இப்போ இந்த உருவமே இல்லாதத வந்து நம்ம வெளியில வந்து நம்ம இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்னா நம்ம மனசுக்குள்ள பால்னா எப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதை கொண்டு போய் வெளியில வந்து நம்ம சேர்க்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பால்ங்கிறத நான் புரிய வைக்கிறேன். அப்போ நான் என்ன புரிஞ்சிருக்கேனோ, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை உங்ககிட்ட கொண்டு போய் நான் நினைச்சிருக்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்த்தாதான் அதோட இது வந்து இருக்கும். இப்போ ஒரு பாலிசி, அது இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி அதோட பெனிஃபிட் இதையெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோமோ, நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோமோ அதை அப்படியே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து புரிய வச்சோம்னா தான் நம்மளோட சக்சஸ் வந்து இருக்கு. அப்போ
ஒரு ஒரு பெனிஃபிட்னா இது இப்படிதான் அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் வந்து புரிய வைக்கிறவங்களுக்கு புரியணும். இது எந்தெந்த டாபிக்கு ரிலேட்டட் இல்லாம ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட சக்சஸ் வந்து அங்கே இருந்துதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு கஸ்டமரை வந்து பார்த்து அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பாலிசிஸும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட பாதி சக்சஸ் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. சர்வீசிங் ஸ்டார்ட்ஸ் தேர். இன்னும் இது வந்து என்னோட ஒப்பீனியன் இதுதான். இப்போ வந்து லீட் குரூப்லயே வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா லேர்ன், எக்ஸல், என்ரிச்சர். லேர்ன், என்ரிச்சர். இப்ப என்ரிச்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாருமே வந்து எனக்கு தெரியும் இவ்வளவு தெரியும் அப்படின்ட்டு இருக்க முடியாது. கற்றல் வந்து எந்த நேரத்திலையும் நம்மளால வந்து நிறுத்த முடியாது. எல்லா ஸ்டேஜ்லயும் எல்லா நேரத்திலையும் கத்துக்க வேண்டியதுதான். எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு ஒண்ணு தெரியும். சோ கத்துக்க வேண்டிய அவசியத்துல நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் இருக்கேன். சோ வந்து இப்போ வந்து நான் இந்த அந்த உருவம் இல்லாதது, இந்த பாலிசியை சேல் பண்றது, இதெல்லாம் பத்தி ஏன் பேசுறேன்னா இதை நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன். நான் சப்போஸ் மறந்துட்டாலும் யாராவது ஒருத்தர் இதை ஏன் சொன்னீங்க ஸ்டார்டிங்லன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இப்போ என்ன பொறுத்தளவுக்கும் ஒரு பாலிசி வந்து நம்ம சர்வீசிங் அப்படிங்கறது வந்து ஒரு ப்ரொபோசல் நம்ம போறோம், கேன்வாஸ் பண்றோம். ப்ரொபோசல் ஃபில்லிங்லயே இருக்கு நம்மளுடைய பாலிசி சர்வீசிங். நம்ம அவங்களோட டீடைல்ஸ் வெரி பர்டிகுலரா நான் வந்து சில பர்சனல் டேட்டாஸ், அவங்களோட நேம், ஸ்பெல்லிங், நாமினி பேரு, இதெல்லாம் வந்து தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து நம்ம ப்ரொபோசல் ஃபில்அப் பண்ணும்போதே நம்மளோட பாலிசி சர்வீசிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ப்ரொபோசலை வந்து நம்ம தான் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ஸ் தான் ஃபில்அப் பண்ணுவோம். ஸோ ஃபில்அப் பண்ணும்போது தமிழ்லையும் இங்கிலீஷ்க்கும் ப்ரொனன்சியேஷன் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கலாம். சில பேர் நியூமராலஜி படி வந்து ஸ்பெல்லிங்ஸ் வந்து மாத்தி இருக்கலாம். ஸோ நம்ம ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி இது கரெக்டா அப்படிங்கிறத அவங்க கிட்ட என்ஷூர் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் வந்து எழுதணும். அதே மாதிரி தான் வந்து ஆல் டீடைல்ஸ் இதுல மெயினா என்னோட இது வந்து நாமினியோட ஸ்பெல்லிங், இவங்களோட ஸ்பெல்லிங் வந்து நம்ம ஃபில்அப் பண்றது கரெக்டா பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரொபோசல் டைப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பிஃபோர் அது டைப் ஆகி வந்தாலும் சரி, ஆனந்தால பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் அந்த டீடைல்ஸ் வந்து சரியா இருக்காங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபை பண்ணணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம், நம்பர் ஆயிடுச்சதுனாலே கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொபோசல்ல இமெயில் ஐடி எழுதுறோம். இமெயில் ஐடி ஆல்வேஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். நம்ம ஃபில்அப் பண்ணும்போது ஒன்று எழுதியிருக்கோம், அது வந்து ஆஃபீஸ்ல வந்து அந்த பேப்பர் கிளீன் பண்றவங்களுக்கு அந்த லெட்டர் புரியுதா இல்லையான்னு தெரியாது. ஸோ இமெயில் ஐடி தப்பா இருந்தா நம்ம எப்ப வேணா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா நம்பர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா பாண்ட் போக்குதாங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து நம்ம ஒரு முறைக்கு 2 முறை இந்த பேசிக் இதை வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டோம்னாலே பாதி விஷயங்கள் வந்து நமக்கு ஆஹ், சரியா வந்துடும். சரி, இது வந்து எனக்கு சப்போஸ் ஆடிபிளா இல்லைனாலும் ஏதாவது இது இருந்தாலும் எனக்கு வந்து இது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் மேடம், கரெக்டா இருக்கு, போயிட்டே இருங்க ப்ளீஸ். ஷோர் சார், ஷோர். ஓகே. நான் இப்போ இங்க ஷேர் பண்ணிக்கிறது வந்து என்னோட பர்சனல், நாம இப்போ ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம், என்னெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் வந்து நான் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாலிசி வந்து நம்பர் ஆயிடுச்சுனாலே வந்து பாலிசி சர்வீசிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த நம்பர் எப்போ பாலிசி நம்பர் ஆயிடுதோ அப்பையில இருந்து அது வந்து என்பில இருந்து பொருந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துடுது. ஸோ இந்த பாலிசி வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிளைம் செட்டில் ஆகுற வரைக்கும், செட்டில்மெண்ட் வரைக்கும் அது பிஎஸோட கண்ட்ரோல்ல வந்துடுது. பிஎஸ்ல வந்து நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ட்ரேஷன்ஸ்ல பார்த்தோம்னா நேம் சேஞ்சு. இந்த நேமை ஏன் நான் இவ்வளவு தூரம் அந்த புள்ளியோ கமாவோ இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தா சில ஆன்லைன் சர்வீசஸ் வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா நெஃப்டே வந்து ஆன்லைன்ல ஏத்துறாங்க, போர்ட்டல்ல ஏத்துறாங்க, அந்த மாதிரி சர்வீசஸ் அவங்களால பண்ணிக்க முடியாது. ஸோ நேம்ல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் புள்ளி கமா ஷார்ட் நேம்லயும் நேம்லயும் இல்லாம இருக்கணும், அதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அது நம்மளோட ஆல்ட்ரேஷன் அப்படிங்கறதுல வந்து நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மோட் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன்ஸு, இமெயில் ஐடி கரெக்ஷன்ஸு, கேஒய்சி அப்டேஷன்ஸு, மொபைல் அப்டேஷன்ஸு,
என்ன வேணாலும் நம்ம ஆல்ட்ரேஷன்ல வந்து பண்ணிக்கலாம். ஆல்ட்ரேஷன்ல இது எல்லாமே வந்து வரும். ஆட் ஆல்ட்ரேஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம்னா என்னன்னா, மோடுல வந்து நம்ம லோயர் மோடு டு ஹையர் மோட் போகும்போது நமக்கு ஆல்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் நம்ம கட்ட வேண்டியதில்லை. இதே ஃப்ரீக்வன்சி குறையும் போது கண்டிப்பா ஆல்ட்ரேஷன் ஃபீ வந்து நம்ம கட்டணும். ஆனா இதுவே இயர்லில இருந்து நீங்க எஸ்எஸ்எஸ்ஓ நேஷ்கோ போறீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஈவன் லோயர் மோடா இருந்தாலும் நம்ம கட்ட வேண்டியது இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே நான் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் பாலிசியில ஆல் பாலிசிஸ்ல இருக்கணும். அதை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா எல்ஐசியில வந்து மோர் தென் 150 எஸ்எம்எஸ்க்கு மேல வந்து போடுறாங்க. ஸோ அது எல்லாம் மொபைல் நம்பர் இருந்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரீச் ஆகிடும். பிளஸ் என்னன்னா, இப்போ வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் மாடியூல் அப்படின்ட்டு ஒண்ணு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பாலிசி சம்பந்தப்பட்டதுல எந்த சேஞ்ச் எது நடந்தாலும் பாலிசி ஹோல்டருக்கு வந்து தெரியும், மெசேஜா போயிடும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோன், ஒரு ஆல்ட்ரேஷன், ஒரு லோனு, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், மொபைல் அப்டேட் பண்றோம், இமெயில் அப்டேட் பண்றோம், என்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் அவங்களோட கன்சென்ட் அவங்களுக்கு தெரியாம நம்மளால பண்ண முடியாது. ஸோ அது எல்லாம் மெசேஜ் போகும். இது நல்லது தான். ஸோ அது இப்போ அவங்க கொடுத்த ரிக்வஸ்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறதையும் அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ட்ரேஷன்ஸ்ல வந்து வந்துடுது. ஸோ அப்புறம் வந்து என்னோட இது என்னன்னா வந்து அடுத்ததா வந்து ரிவைவல். நம்ம வந்து ரிவைவலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ப்ரீமியம் பேமெண்ட் இத பத்தி வந்து சொல்லணும் சார். இது நமக்கு இப்ப எல்லாருக்குமே தெரியும், வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, பே பண்ணலாம் இது எல்லாமே. பட் என்னன்னா நம்ம வந்து பாலிசி கம்ப்ளீட் பண்ண ரிவைவல் போறதுக்கு முன்னாடி நேச் சரி இது இன்டராக்டிவா வச்சுக்கலாமா, ஏதாவது டவுட்ஸ் அது போல இருந்தா? நீங்க முடிங்க, then we will open the ஓகே. floor for question answers. ஓகே சார். ஓகே. ஓகே. ஆமாம். ரைட். அதான் சரியா இருக்கும். இல்லையில எனக்கு ஆமா கொஞ்சம் ஆமா, கரெக்ட் கன்ஃபியூஷன்ஸ் கரெக்ட் வந்துடும். ஓகே. கரெக்ட். இப்போ பாலிசி கம்ப்ளீட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த வந்து நேஷ் வந்து நம்ம ஆஃப் பண்றோம். எனக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா 40% 50% மேல நேஷ் வந்து ஃபெயிலியர் ஆகும், சக்சஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆகும். இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெனிவல் பிரீமியம் இன்கம் வந்து வரணும். இது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ரீசன்ஸ் வந்து சிக்னேச்சர் டேலி ஆகல ஒரு விஷயம், ஒரு வந்து மோஸ்ட்லி வந்து அதுதான் இருக்கு. ஸோ வந்து பிசிக்கல் நேச் இ நேச்சுன்னு ரெண்டு ஃபார்ம் வந்து நம்ம ஆஃபீஸ்ல வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாருக்குமே தெரியும். இ நேச் வந்து இப்பயே நமக்கு லிங்க் வந்துடுது. அதை பாலிசி ஹோல்டர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரீமியம் கட்டி இருந்தா போதும். பிளஸ் வந்து நேச் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. இந்த பிசிக்கல் நேச் கொடுக்கறதுல என்ன பிரச்சனைனா, ஒன்னு டேட் எழுதியிருப்பாங்க, பார்ட்டியோட சிக்னேச்சர் டேலி ஆகாது. பிளஸ் வந்து அமௌண்ட் எழுதியிருப்பாங்க, பிரீமியம் அமௌண்ட்டை அவங்களே எழுதிடுவோம், நம்மளே எழுதிடுவோம். அமௌண்ட்டை தயவு செஞ்சு எழுதாதீங்க, டேட்டை போடாதீங்க. என்ன போடணும்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோட், சிக்னேச்சர், ஒரே ஒரு சிக்னேச்சர் அண்ட் நேம் ஒன்னு இருந்தா போதும், மூணு போட வேண்டியது இல்லை. எதுக்காக மூணு காலம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரே அக்கௌண்ட்ல மூணு பேரும் சைன் பண்ணாதான் சில இடங்கள்ல வந்து ரெண்டு பேர் எய்தர் ஆர் அல்லது இவங்கெல்லாம் சைன் பண்ணாதான் அதை அக்செப்ட் பண்ணிக்குங்கிற மாதிரி இருக்கிற கண்டிஷன் தவிர வேற இதுல வந்து நம்ம ஒரு சிக்னேச்சர் போதும். அந்த சிக்னேச்சர் பக்காவா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டா போதும். பிளஸ் என்னன்னா, இப்போ நம்ம நேஷ்ல வந்து இப்போ 1000 ரூபாய் பிரீமியம்னா அது 250 அதாவது 25% எக்ஸ்ட்ராவா தான் பார்ட்டிக்கு மெசேஜ் போகும். 1300 ரூபாய் மேண்டேட் வந்துருக்குன்ட்டு உடனே பேனிக் ஆயிடக்கூடாதுன்னு. ஏன்னா குடிக்கிறது வந்து 1000 ரூபாய் தான் குடிப்பாங்க. பட் 1300 அந்த அக்கௌண்ட்ல இருக்கணும். 25% மோர் இருந்தாதான் வந்து நமக்கு அந்த அக்கௌண்ட்ல வந்து குடிப்பாங்க. ஸோ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அதெல்லாம் எழுத வேண்டியது இல்லை, அமௌண்ட்டை எழுதக்கூடாது. பிளஸ் சிக்னேச்சர். இப்போ இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்துக்கணும்னா, டேட் ஆஃப் டெபிட் டேட்டை நம்ம கண்டிப்பா ஒரு கவனம் வந்து வச்சுக்கணும். எப்பயுமே டெபிட் டேட்டு பாலிசி 7, 15, 22, 28 4 டெபிட் டேட் இருக்கும். இதுல நம்ம பாலிசி கமென்ஸ்மெண்ட் டேட்டுக்கு அப்புறம் ஃபாலோ ஆகிற டெபிட் டேட்ல தான் டெபிட் ஆகும். சில பேருக்கு 28ஆம் தேதி ஓகேயா இருக்கும், சில பேருக்கு 7ஆம் தேதி தான் ஓகேயா இருக்கும்.
அவங்கள்ட்ட பாலிசி நம்ம கேன்வாஸ் பண்ணும் போதே டெபிட் டேட் எது, எந்த டேட்ல அவங்களுக்கு வந்தா அக்கௌண்ட்ல பணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டு டேட்டை பண்ணணும். இன்னும் டேட் பேக் கூட பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு ஏத்த மாதிரி போட்டது. ஏன்னா மந்த்லி நேட்ஸ்ல டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒன்ஸ் கமெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ பாலிசி ஆரம்பிக்கும் போதே ஒருத்தருக்கு 28 தான் வேணும்னா 28 நம்ம இருக்கலாம். இல்ல 7 வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரீமியம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, லைஃப் லாங் நமக்கு பிரச்சனை வராது. ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம கவனம் வந்து வச்சுக்கணும். நான் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த டேட்டை வந்து 28ஆம் தேதி எனக்கு அக்கௌண்ட்ல பணமே இருக்காது, எனக்கு டேட்டை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா குவார்டர்லியாவோ இயர்லியாவோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்மளால டேட் சேஞ்ச் பண்ணவே முடியாது. இன்னொரு விஷயம், ரீநேட்ச் இல்லாம பிசிக்கல் நேட்சா இருந்தா கூட நம்ம போயிட்டு வெப்சைட்ல போய் நம்மளோட எல்ஐசி இந்தியா வெப்சைட்ல போய் பார்ட்டியை வந்து கூட உட்கார வச்சு அவங்க போனை வாங்கி நம்மளே வந்து அதை சக்சஸ் பண்ணிக்கலாம். LICindia.in அந்த வெப்சைட்ல போயிட்டு இ மேண்டேட் அப்படின்னு இருக்கு. அதுல போய் நம்ம தாராளமா அவங்களோட டேட்டாவை ஏத்தி அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும், IFSC கொடுக்கணும். அதை வேலிடேட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று UPI வச்சு வேலிடேட் பண்ணிக்கலாம், அல்லது அவங்க வந்து டெபிட் கார்டு வச்சிருந்தா அதை வச்சுக்கலாம், அல்லது ஆதார். ஆதார் வந்து மோஸ்ட்லி வந்து மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணி இருக்கிறது, ஆதாரோட லிங்க் பண்ணி இருக்கிற மொபைல் நம்பரை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சிம்பிளா ஒரே ஸ்ட்ரோக் நான் என்னோட பாலிசிக்கு செக் பண்ணி பார்த்தேன். ஏதோ 2 OTP ஆட்டோமேட்டிக்கா வந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து ஃபார்ம் வந்து பிசிக்கல் ஃபார்ம் போய் அங்க போய் அது ரிஜெக்ஷன் வரணும் அந்த அளவு வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம நேச்சுல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கவனம் எடுத்துக்கிட்டோம்னா அது சிம்பிள் மேட்டர் தான். இத பாலிசி எடுக்கும் போதே நம்ம கவனிச்சுட்டோம்னா நம்மளுக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஈவன் SSSல கூட நமக்கு பிரச்சனை வரும், இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அது பாட்டுக்கு ஓடும். ஸோ நேச்சுல வந்து கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கவனம் வந்து வைக்கணும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க. ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு 100% மேட்ச் வந்து எங்கெங்கயோ பிரைவேட்ல வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஹவுசிங் லோனுக்கு கொடுக்குறோம், ஒரு டெபிட் அட்வைஸ் கொடுக்குறோம், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. நம்மளோட பாலிசிஸ்ல மட்டும் ஏன் இவ்வளோ வந்து ஒரு இஷ்யூஸ் வருது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்க வந்து கேளுங்க. கண்டிப்பா வந்து நேட்ச் வந்து நம்மளோட சக்சஸ் வந்து ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து வைக்கணும். ஸோ இப்போ பாலிசி இதுல வந்துட்டோம். பாலிசி சர்வீசிங்ல முக்கியமானது நம்மளுக்கு எல்லாமே ரெவென்யூ 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 தான், நம்மளோட வருமானம் தான். இப்போ பாலிசி லேப்ஸ் ஆகும். பாலிசி ரிவைவல் பத்தி பேசுவோம். யாராவது ஒரு பாலிசி எப்போ லேப்ஸ் ஆகுது அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியுமா? வென் பாலிசி லேப்சஸ், யாராவது ஒருத்தர் மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. 30 நாள்ல பணம் கட்டலைன்னா ராப்ஸ் ஆகும் கிரேஸ் பீரியடுக்குள்ள. ஓகே இல்லையா? சார், ஓகே. மந்த்லி அது வந்து ஒன்னா 15 நாள் கரெக்ட். 15 நாள். ஓகே, கரெக்ட். இது வந்து நம்ம எப்பயும் 6 months ஆயிடுச்சுன்னா லேப்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்க கூடாது. ஏன்னா இப்ப வர்றது எல்லாமே வந்து நமக்கு ரெய்டரா வருது. ஈவன் வந்து பேசிக் பிரீமியத்துக்கு சில இது கிடைச்சாலும் நமக்கு மற்ற ரைடர் பெனிஃபிட்ஸுக்கெல்லாம் கிரேஸ் டைம் தாண்டிடுச்சுன்னா பாலிசி லேப்ஸ் தான். ஸோ பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சதுனாலே அது ரிவைவல் தான். இப்போ அந்த வந்து ரிவைவல்ல வந்து நமக்கு இப்போ 2-3 ரிவைவல்ஸ் இருக்கு. ஆர்டினரியா ரிவைவல் இருக்கு, SP கம் ரிவைவல் இருக்கு, லோன் கம் ரிவைவல் இருக்கு. இதை தவிர இன்னும் ஒரு ரிவைவல் இருக்கு. அது என்னன்ட்டு யாராவது கெஸ் பண்ண முடியுதா? ஸ்பெஷல் இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல். இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல். இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல் இப்போ நாளடைவில் இல்ல. சார் சொன்னது கரெக்ட், ஸ்பெஷல் ரிவைவல். ஸ்பெஷல் ரிவைவல். இந்த ஸ்பெஷல் ரிவைவல் வந்து எல்லா பாலிசிக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஆகாதுன்றதை ஏன் முன்னாடி சொல்லிடுறேன்னா அதை சொல்ல விட்டுருவேன்றதுனால அந்த ப்ரீமியம் டேர்மும் பாலிசி டேர்மும் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பாலிசி பேயிங் டேர்ம் வந்து சேஞ்ச் ஆறு டிஃபரன்ஸ் இருக்கிறதுல எல்லாம் இது வராது, ஹை ரிஸ்க்கு வராது. மற்றபடி இருக்க எல்லாத்துக்கும் கண்டிஷன் என்னன்னா பெய்டப் ஆயிருக்க கூடாது பாலிசி. ஒரே ஒரு டியூ வந்து பார்ட்டி கட்டி இருக்கலாம், கட்டி இருந்தாலும் நம்ம வந்து அந்த டேட் பேக் பண்ணி இதுல ஒரே கண்டிஷன் என்னன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் ஃபீஸும் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பிரீமியத்தையாவது அவர் கையில இருந்து கட்டணும். இன்னைக்கு
ஒரு மாசத்துக்காவது அவர் நான் கட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ரிவைவல் வந்து பண்ணலாம். ஸ்பெஷல் ரிவைவலை வந்து தாராளமா பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் நான் வந்து ஒரு டியூ கட்டிட்டேன், நான் கட்டின பணம் போயிடுச்சான்ட்டு சின்ன பணம் கட்டணும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒரு என்கொயரி வந்தது லாஸ்ட் மந்த். பழனி பிரான்ச் பாலிசி. ஒருத்தர் வந்து 3 பையன் பேருல, மகள் பேருல, பேரன் பேத்தி பேருல வந்து போட்டிருந்தாரு. எல்லாமே சிங்கிள் ஒரு ஒரு பிரீமியம் கட்டியிருந்தார். ஒரு ஒரு பிரீமியம்னாலும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எல்லாம் லட்சக்கணக்குல கட்டியிருக்காரு. மொத்தமா 7 லட்சமோ 8 லட்சமோ ஒரு ஒரு டியூ கட்டியிருக்காரு. கட்டிட்டு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏதோ ஃபேமிலியில இஷ்யூ அப்படின்ட்டு இப்போ வந்து அதை ரிவைவ் பண்ண எடுத்துட்டு வர்றாரு. என்னன்னா தாத்தா பேரன் பேர்ல, மகள் பேர்ல, மகன் பேர்ல கட்டியிருக்காரு. மொத்தமா 8 லட்சத்துக்கு மேல. ஒண்ணுமே பண்ண முடியல. மோர் தென் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப இவ்வளவு பணம் கட்டியிருக்கேனே, இவ்வளவு பணம் கட்டியிருக்கேனே, எனக்கு எதுவும் வராதா வராதா அப்படின்ட்டு இப்ப வந்து கேக்குறாரு. இப்ப நான் கேட்டேன், சார் அந்த இவ்வளவு பணம் கட்டியிருக்கீங்கன்னா அந்த ஏஜென்ட் உங்களை கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணிருப்பாரே சார். அவர் வந்து காண்டாக்ட் பண்ணாரு, அதை பத்தி இப்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஏதோ வச்சிட்டாரு. பட் என்னன்னா அவருக்கு 8 lakhs வந்து நிச்சயமா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பணம் வந்து 100 ரூபாயா இருந்தாலும் இது வந்தாலும் பாலிசி கண்டிஷன்ஸ் இதுதான். சோ அந்த மாதிரி ஒரு ஹெவியான அமௌண்ட் கட்டிட்டு ஏதோ ரீசனா இருக்கு நம்ம வந்து ஃபாலோ அப் வந்து பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு புரிய வச்சோம்னா இது பண்ணலாம். இந்த மாதிரி கேசஸ்க்கு ஸ்பெஷல் ரிவைவல் என்னன்னா இது ஆயிருக்க கூடாது. பாலிசி வந்து பெய்டப் ஆயிருக்கூடாது. பெய்டப் வந்து பழைய பாலிசிகளுக்கு 3 வருஷம் கட்டியிருந்தா பெய்டப் ஆகும். அதாவது 8 சீரீஸ் வரைக்கும் 3 வருஷம் கட்டியிருந்தாதான் பெய்டப் ஆகும். 9 சீரீஸ்ல எல்லாம் 2 வருஷம் கட்டியிருந்தாலே வந்து பெய்டப் வந்து அப்ரூவ் ஆயிடும். சோ நம்ம லிஸ்ட் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு ஒரு சான்ஸ் வந்து நம்ம சைட்ல இருந்து இல்லாம ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து ரிவைவல் கேம்பெயின் நடக்குது 17-10 வரைக்கும். லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் இல்ல, இந்த வருஷம் வந்து ரிவைவல் கேம்பெயின் வந்து வச்சிருக்காங்க. லிஸ்ட் வந்து பிஎஸ்ல எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிருக்கு. எல்லாரும் லிஸ்ட்டை வாங்கிப்பாங்க. அட்லீஸ்ட் ஸ்பெஷல் ரிவைவல்ல பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ண முடியுமா, எதெல்லாம் பண்ண முடியும். 30% ரிபேட் வேற இருக்கு. சோ வந்து இந்த லிஸ்ட்டோ இந்த கேம்பெயினை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா நேரமும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். இப்போ எல்லாருமே தெரியும், இப்போ ஜிஎஸ்டி வந்து எடுத்திருக்காங்க. 22க்கு அப்புறம் ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி 22க்கு அப்புறம் பணம் கட்டலாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு யாரும் யோசிக்காதீங்க. அந்த டியூக்குள்ள ஃபாலோ ஆகுற அத்தனைக்கும் இது என்ன இருக்கோ அதுதான் வரும். 22க்கு அப்புறம் ஃபாலோ ஆகுறதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வரலாம். ஓகே, அதனால இப்போ நமக்கு இந்த லேட் ஃபீஸ்ல 30%, இந்த இதுல அதுக்கு ஜிஎஸ்டில 30% இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு ஐசம் அஷ்யூர்ட் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பர்சனல் டச் வச்சுட்டு அதை குறைச்சோம்னா நமக்கு கிளப் மெம்பர்ஷிப்புக்கும் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்பயுமே வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, இப்போ எல்லாருமே வந்து 5 பண்ணி நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி நம்மளும் நம்மளோட ப்ராக்ரஸ வந்து பார்த்துக்கணும். ஒருத்தவங்க ஒரு எல்ஐசி உள்ளர வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு கிளப்புக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கணும். அதுதான் வந்து நம்மளோட கரெக்டான பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேட்டா நான் நினைப்பேன். 1 இயர் ஆனாலே வந்து டிஎட் கிளப்ல வந்து வரலாம். சோ அதே மாதிரி 4 வருஷம் பண்ணிட்டாங்கன்னா அழகா 4வது வருஷம் முடிவுல ஒரு கிளப்குள்ளர வந்துடலாம். ஒரு கிளப்குள்ள வந்துட்டா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஒரு டிஎம் கிளப் ஏவோ போகும்போது நம்ம கையெழுத்து போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்லை, நம்மளே பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி எல்லாரும் ஒரு எய்ம் வச்சுக்கணும். இப்போ 5 பாலிசி 7 பாலிசி 8 பாலிசி பண்ணணுங்க, 10 பண்ணணும், 10 பண்ணவங்க 20 பண்ணணும், 20 இருக்காங்க 50, கொஞ்சம் நியரஸ்டா இருக்கவங்க 100 அப்படின்னு நம்மள ஒரு டார்கெட் வச்சுட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ ரிவைவல் பத்தி நம்ம இன்னும் டாபிக் முடியல. ரிவைவல்ல நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்னன்னா, ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிருப்போம், டேட் வந்து போட்டிருக்க மாட்டோம். 680 மேஜரா இருந்தா போட்டுப்போம், டேட் வந்து போட்டுக்க மாட்டோம். அதுல அந்த முக்கியமான எல்லா கேள்விகளும் எந்த கேள்வியையும் பிளாங்கா நம்ம விடக்கூடாது. எஸ் ஆர் நோ அதை தான் போடணும். பிளஸ் என்னன்னா நம்ம வந்து அதுல ஒரு என்ன அட்ரஸ் எழுதுறோமோ அந்த அட்ரஸ்க்கு உண்டான ப்ரூஃப் வந்து நம்ம வைக்கணும். அதுக்குதான் நம்ம வந்து ஐடி ப்ரூஃப் நம்ம வாங்குறது. டிஜிஹெச்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரூஃப் வைக்கணும். ஹெல்த் வந்து குட்டா நோவா அது வந்து எழுதணும். இன்னொன்னு இதே மாதிரி மைனர் லைஃபுக்கு வந்து நம்ம ரிவைவ் பண்றோம்.
மைனர் லைஃப் ரிவைவ் பண்ணையில பிரீமியம் வேவர் ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணாம இருக்கும். பிரீமியம் வேவர் ஆட் பண்ணியிருந்தால் 2 வந்து டிஜிஹெச் கொடுக்கணும். இது எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றோம்னு தெரியல. என்னன்னா மைனர் லைஃப் எப்படி 2 ப்ரொபோசல் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரிவைவலுக்கும் 2 டிஜிஹெச் கொடுக்கணும். ப்ரொபோசருக்கு 680 கொடுக்கணும், மைனருக்கு ஏஜை பொறுத்து. ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, ஸ்கூல்ல சேர்க்கல, 5 வயசு ஆயிடுச்சா, 5 வயசு ஆகலையா, அவ்வளவுதான் கண்டிஷனே. 5 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து 700 ஃபார்ம் கொடுக்கணும். 5 வயசுக்கு உள்ளர இருந்ததுன்னா 720. அந்த ஃபார்ம் நம்பரே வேண்டாம். அதாவது 5 வயசுக்கு உள்ளர இருந்துச்சுன்னா ப்ரொபோசர் மட்டும் கையெழுத்து போடுற மாதிரியான சின்ன ஃபார்ம். 5 வயசை தாண்டி ஸ்கூல்ல போட்டோம்னாலே 2 பேரும் கையெழுத்து போடுற மாதிரி, லைஃப் அஷ்யூர்ட் அண்ட் ப்ரொபோசர் கையெழுத்து போடுற மாதிரியான பெரிய ஃபார்ம். இதை வந்து கண்டிப்பா வந்து வைக்கணும். அந்த ப்ரொபோசரோட ஸ்டேட்டஸை பொறுத்து மெடிக்கல் வேணுமா வேணாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். பிரீமியம் வெய்வருக்கு ப்ரொபோசர் என்எம்எஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருந்தாருன்னா மெடிக்கல் தேவையில்லை. ஸோ வந்து அந்த 2 ஃபார்ம் கொடுக்கணுங்கிறத நம்ம கவனம் வச்சுக்கணும். ஸ்கூல்ல போட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் சர்டிபிகேட் மஸ்ட். ரிவைவல் பொறுத்தளவுக்கும் ஐ திங்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லோன் கம் ரிவைவலா இருந்தா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும், லோன் அப்ளிகேஷன் கொடுக்கணும், பாண்டு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலயும் கேம்பெயின் வச்சிருக்காங்க. எஸ்பி கம் ரிவைவல் எலிஜிபிள் கேசஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கலாம் அல்லது நம்ம பணம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே எல்சிஆர், எஸ்பி கம் ரிவைவல் எல்லாத்துக்குமே கேம்பெயின்ல ரிபேட் உண்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதாயிருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இயர் லேப்ஸ் உண்டான பாலிசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்தா ஒரு புது பாலிசி கொடுத்ததுக்கான இதுவா வந்துடும். எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன அதுக்கு ரெக்யர்மெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்ப நம்ம ஒரு புது பாலிசி போய் கொடுக்க போறதுக்கு என்ன மெடிக்கலா நான் மெடிக்கலா என்ன கொடுக்குறோமோ அதே தான் ரிவைவலுக்கும். என்ன ஒண்ணு, ரிவைவல் போது ஏஜை வந்து நம்ம பார்த்தோம், அவ்வளவுதான். ஸோ இப்ப 45 வயசு இருக்கவருக்கு நம்ம இப்போ 5 லட்சம் சம்மர் ரிஸ்க் இருக்கு, எஸ்யூசி இருக்குன்னா அவருக்கு நம்ம என்ன வந்து ரெக்யர்மெண்ட் கொடுக்கணும், டிஜிஹெச் போதுமா, மெடிக்கல் வேணுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். வேற எந்த ஸ்பெஷல் எதுவும் வந்து கொடுக்க வேண்டியது இல்லை. இன்னொன்று வந்து நமக்கு ஆபீஸ்ல வந்து போய் நீங்க வந்து ரிவைவல் கொட்டேஷன் கேட்டீங்கன்னா 5 பிளான்க்கு வந்து மெடிக்கல் காமிக்கும். எதுக்குன்னா ரக்ஷக் 843, 844, 943, 944 இது 4த்துக்குமே போய் நீங்க சாதாரண போய் என்கொயரி அப்படின்னு போய் ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா அந்த ரிவைவல் கொட்டேஷன்ல மெடிக்கல் அப்படின்ட்டு தான் இருக்கும். இந்த கேசஸ் எல்லாத்துக்கும் நீங்க மெடிக்கல் கொடுக்க வேண்டியது இல்லை. 55 வயசு வரைக்கும் ஏஜ் அட் என்ட்ரி 55 அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல ஏஜ் அட் என்ட்ரி இல்ல, ஏஜ் அட் ரிவைவல் 55 வயசு வரைக்கும் மெடிக்கல் கொடுக்க வேண்டாம். இதை நீங்க ஈவன் அங்க அந்த என்கொயரி சீட்ல சொன்னா கூட நீங்க கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா 55 வயசு வரைக்கும் அது நான் மெடிக்கல் எலிஜிபிள் இருக்கிற பாலிசிஸ். ஸோ வந்து நம்ம தாராளமா வந்து டிஜிஹெச் மட்டும் கொடுத்து ஃபில்அப் பண்ணலாம். ஆட்டோ கவர் இருக்கிற பாலிசிகளுக்கும் ஆட்டோ கவர்லயே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எதுன்னா 91 ஆல்மோஸ்ட் 128 முடிஞ்சிடுச்சு, இருந்தாலும் 91 128 3 வருஷத்துக்குள்ள எப்ப வேணா ஆட்டோ கவர் வந்து வந்துடும். மீதி பாலிசிகளுக்குமே வந்து 5 இயர் 1 இயர்க்குள்ள இருந்தா ஆட்டோ கவர் வரும். 174, 179, 184, 185 இதெல்லாம் 2 வருஷம் கட்டி இருந்தா 2 வருஷம் வரைக்கும் ஆட்டோ கவர். ஸோ வந்து ஆட்டோ கவர் இருக்கிற பீரியட்ல நம்ம எந்த ரெக்யர்மெண்ட்ஸும் கொடுக்க வேண்டியதே இல்லை. என்ன அது கூட அட்ரஸ் ப்ரூஃப், கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு கொடுக்கணும். சரி, இது கொஞ்சம் போரிங்கா இருந்ததுன்னா யாராவது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நான் அப்படியே போய்கிட்டே இருக்க மாதிரியா இருக்கு. ஸோ ஓகே ஓகே தேங்க்யூ. என்ன அதுல கொடுக்குற, அதாவது இப்போ மெடிக்கல் பண்ணி நம்ம ப்ரப்போசல் இது டிஜிஹெச் கொடுக்குறோம்னா மெடிக்கல் டேட்டுக்கு பின்னாடி நம்மளோட டிஜிஹெச் டேட் இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர் வந்து நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும் டேட். அதை வந்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம என்ன ரிவைவலை பொறுத்த அளவுக்கு என்ன பார்த்துக்கணும், அந்த டிஜிஹெச்ல எழுதி இருக்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும், டேட் வைக்கணும், ஆல் காலம்ஸ் இருக்கா, அது மாதிரி ஆக்குபேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். என்ன வேலை பார்க்குறாங்க,
முன்னாடி என்ன வேலை பார்த்தாங்களோ அதே தான் எழுதணுங்கிறது இல்ல. முன்னாடி இங்க இருந்திருக்கலாம், இப்ப என்ஆர்ஐயா இருக்கலாம், அல்லது பாலிசி எடுக்கும்போது அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருப்போம், இப்ப வெளிநாடு போயிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை நம்ம வந்து கொடுத்துருவோம். வெளிநாடு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டோட காப்பீஸ் வித் இமிகிரேஷன் சீல், இப்போ இங்க வந்தது வரைக்குமான இமிகிரேஷன் சீலோட என்ஆர்ஐ கொஸ்டினர் ஒண்ணு வச்சு நம்ம தாராளமா கொடுத்துக்கலாம், அதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் இதுல. ஸோ வந்து நமக்கு பிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கும் ரிவைவல் வந்து ஐ திங்க் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நாமினேஷன். நாமினேஷனுக்கு வந்து நம்ம ரொம்ப 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 ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். பாலிசி போடும் போதே, ப்ரொபோசல் எழுதும் போதே நம்ம அதுல 2 டைப் ஆஃப் நாமினேஷன் இருக்கு. பெனிஃபிஷரி நாமினிஸ் இருக்கு. பெனிஃபிஷரி நாமினின்னா யாருன்னா அவங்களோட ஸ்பௌஸ், அதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, பிள்ளைகள், பேரண்ட்ஸ், இவங்க பெனிஃபிஷரி நாமினில வந்துருவோம். அதர் தேன் தட் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இவங்கெல்லாம் பெனிஃபிஷரியில வர மாட்டாங்க, நாமினிஸ், லீகல் நாமினிஸ். இதை தவிர வேற யாரையாவது நாமினேட் பண்றோம்னா அது என்ன ரீசன்னாலங்கிறத நம்ம தெளிவா அதுல ரிலேஷன்ஷிப்போட போடணும். ரத்த சம்பந்தப்பட்ட இல்லாத ஒரு சொந்தத்தை வந்து நம்ம நாமினேட் பண்றோம்னா அதை கண்டிப்பா ஹையர் ஆபீஸ்ல பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் பண்ணணும். அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை நம்ம விளக்கணும். இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒருத்தவங்க கரெக்டா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எங்க ஆபீஸ்லயே ஒரு ஆடிட்லயே ஒரு இன்ஸ்பெக்ஷன்லயே ஒரு கேட்டு, ஒருத்தர் வந்து புது பாலிசி எடுக்கும்போது ஒருத்தவங்க நாமினேஷன் வந்து அவங்க அண்ணன் பையனை போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி படி பார்த்தா அவங்களுக்கு குழந்தை இருக்கு. அவங்களுக்கு குழந்தை இருக்கையில ஏன் அண்ணன் பையனை போட்டாங்க இப்ப வந்து கேட்டாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க பையனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால அண்ணன் பையனை போட்டேன். போட்டது வந்து ரீசன்லாம் ஓகே தான். பட் அது வந்து நமக்கு லீகல் ஏர்ஸ்ன்னு வரும்போது, சட்டப்படியான வாரிசுகள்னு வரும்போது இதெல்லாம் வரும். இந்த மாதிரி வந்து அதர் தேன் இந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் போடையில நம்ம அதை மென்ஷன் பண்ணி ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி வந்து நம்ம போடணும். இப்போ குழந்தைங்க இல்லைன்னா யாரையா போடுறோம்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் ஃபேமிலி ஹிஸ்டரியில எல்லாமே வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதை தவிர ஒரு தேர்ட் பர்சன்ஸ், ஏதாவது ட்ரஸ்ட், அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நம்ம போடுறோம்னா கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போடணும். இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது, நிறைய பிரச்சனைகளை ஆபீஸ்ல நாங்களும் நீங்களும் ஃபேஸ் பண்றது மைனர் லைஃப் மேஜர் ஆகிற போது நாமினேஷன் இல்லாம போகுது. அப்படியே இருந்து அவங்க மெச்சூரிட்டி வாங்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட், யாருக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. மெச்சூரிட்டி வாங்காம நம்ம வேற கிளைம் செட்டில் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்பதான் இருக்கு எல்லாருக்குமே. ஓடுறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏஜென்ட் இதை சொல்ல, ஏஜென்ட் வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துருவாங்க. நீங்களும் அலையணும், நாங்களும் ஆபீஸ்ல வந்து சாதாரணமா கிடையாது. இந்த டைட்டில் ஓப்பன்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. சோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, யாரெல்லாம் மேஜர் ஆகுறாங்களோ நம்மளோட பாலிசி ஹோல்டர்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு மேஜர் ஆன உடனேயே நாமினேஷன் எஃபெக்ட் பண்ணணும். ஏபி வந்து இன்க்ளூட் பண்ணலாம், எல்லா பிளான்லயும் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஃபர்தரா 6 வருஷம் சர்வீஸ் வரைக்கும் 6 வருஷம் வந்து பாலிசி டேர்ம் இருக்குன்னா ஏபி கிளைமை கூட நம்ம ஏபி கிளைம் இல்ல, ஏபி இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி விடலாம் ரைடரை. பட் நாமினேஷன் மட்டும் தயவு செஞ்சு 18 வயசு ஆன உடனே அவன் பர்த்டே கொண்டாடுறனோ இல்லையோ நம்ம வந்து அவனுக்கு பர்த்டே விஷஸ் அனுப்பிட்டு கூட நாமினேஷன் ஃபார்ம் அனுப்பிடலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. உங்களுக்குன்ட்டு இல்ல, எல்லாருக்குமே. அவனுக்கு வந்து ஒரு இப்பெல்லாம் வந்து இண்டம்னிட்டின்னா 500 ரூபாய் பத்திரத்துல அடிக்கணும். அதுக்கு வந்து இன்னொன்னா 200 ரூபாய் பத்திரத்துல அடிக்கணும். எல்லாரோட போட்டோவும் ஓட்டணும், நோட்டரியோட சைன் வாங்கணும், நோட்டரைஸ் பண்ணணும், லீகல் சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கு ஷூரிட்டி நம்ம தேடணும். ஷூரிட்டி வந்து அவங்க கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும். அந்த ஷூரிட்டியை வெரிஃபை பண்ணி கொடுக்குற ஆபீசர் ஓகே இவரோட வருமானம் போதும் இதுன்னு ஒத்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை விட வந்து நம்ம 18 வயசு முடிச்ச உடனே நம்மளோட டியூட்டி, நம்மளோட ப்ரொஃபைல் போர்ட்போலியோல யாரெல்லாம் இருக்காங்க எடுங்க, உனக்கு ஒரு பர்த்டே விஷஸ் அனுப்புங்க. 18 வயசு மோஸ்ட்லி மைனர் லைஃப்ல எல்லாம் வந்து 18 வயசு ஆன உடனே ப்ரீமியம் பே பண்றது முடிஞ்சு போயிடும். சோ வந்து இந்தாப்பா உனக்கு பர்த்டே விஷஸ், நீ அக்கௌண்ட் ஓபன் பண்றியா ஓபன் பண்ணிக்கோ, பேனை ஓபன் பண்ணிக்கோ, அதோட சேர்த்து நாமினேஷன் ஃபார்மை கொடு. அவங்க அப்பாட்ட சொல்லி இவனுக்கோ அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ ஒரு புது பாலிசி ஆரம்பிச்சு விடுங்க, நம்ம ட்ரெடிஷன் நம்ம வழக்கம் இதுதான், ஆரம்பிச்சு விடுங்க. 18 வயசு ஆயிடுச்சு, 2 வருஷம் நீங்க கட்டுங்க, வேலைக்கு போனோம்னா அவன் கட்டிக்கட்டும் அப்படின்ட்டு மறக்காம 18 வயசு முடிச்ச உடனே
நாமினேஷன் கூட சேர்த்து ஒரு புது பாலிசியையும் சேர்த்து வாங்கணும். இது வந்து என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா ஒரு டெத் கிளைமோ ஒரு கிளைம் செட்டில் பண்றதுக்குள்ள, டைட்டில் ஓப்பன் கேஸ் செட்டில் பண்றதுக்குள்ள, ஆனா ஆபீஸ்ல செட்டில் பண்ணல கம்ப்ளைண்ட் மட்டும் வந்துடும். அதுல நடக்கிற விஷயங்கள் வந்து ஒன்னொன்னு அவ்வளவு லீகல். அது ஆக்சுவலா கோர்ட்ல போய் அவங்க சக்சஷன் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி தான் வந்து கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பண்றோம்னா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இதுல வந்து அவங்களும் வரமாட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து இதெல்லாம் வேணும்னு கேட்டுருவோம். நடுவுல வந்து அதுக்காக வந்து கஷ்டப்படுறது நீங்க தான், நல்லா தெரியும். அதனால அதை வந்து நம்ம 18 வயசான பாலிசி ஹோல்டரை எப்படி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்க்கறாங்களோ அது மாதிரி நம்ம போய் ஒரு நாமினேஷன் வாங்கிட்டு வர்றது ஈஸி. அதுக்கு ஃபீஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் வந்து ஒரே ஒரு கேட்கிறேன். ஒரு ப்ரொஃபைல் மாதிரி எல்லாருமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். உங்களோட டேட்டா பேஸ் அதுல ரொம்ப வருஷம் முன்னாடி போட்ட எல்லாரையும் ஒரு ரவுண்ட் எடுத்து பாருங்க. சும்மா ஒரு லிட்டரோ ஒரு இதுவோ போடணும். பாதி பேர் அப்பா அம்மாவை நாமினேஷன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்ட எல்லாரும் இப்ப அவங்க நாமினி அலைவா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. சோ வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க அலைவா இல்லைன்னா ஒரு நாமினேஷனை சேஞ்ச் பண்ணி கொடுத்துறது ரொம்ப சிம்பிள். இதை நம்மளும் அவங்கள ஒரு கான்டாக்ட் பண்ண மாதிரியா இருக்கும். ரொம்ப வருஷம் அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு கான்டாக்ட் பண்ண மாதிரியா இருக்கும். நம்ம அந்த கான்டாக்ட் பாயிண்டா வச்சுக்கலாம். ஸோ நாமினேஷன் இருக்கிற பாலிசிலையும் சேஞ்சஸ் இருந்தா செய்யணும். பட் ஏற்கனவே இருக்கிற நாமினி இறந்து போயிருந்தாங்கன்னா டெத் சர்டிபிகேட் காப்பி கொடுத்தா ஃபீஸ் வேண்டாம். நம்ம வந்து நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்தாலே போதும். டெத் சர்டிபிகேட் காப்பி கொடுத்தாலும் மாத்திடுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி வந்து பண்ணணும். இந்த பழைய பாலிசி ஹோல்டர்ஸ் ஒரு ரவுண்ட் பாக்குறதுல ஒரு விஷயம் நல்லதும் கூட. ஏன்னா ரொம்ப கேப் ஆயிடுச்சு. புதுசா இப்ப அவரோடதுல வந்து அவர் பொசிஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல இருந்திருக்கலாம். 5 வருஷமா ஒன்றும் இல்ல, திருப்பி ஒரு இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள கான்டாக்டும் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ப்ரொஃபைல் எல்லாரும் வச்சுக்கணும். மைனர் லைஃபுக்கும் கொடுக்கணும், மேஜர்ஸுக்கும். நாமினேஷன்ல ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெசேஜஸும் போகுது, நாமினேஷன் இல்ல. அதே மாதிரி இந்த பழைய பாலிசிகள், பென்ஷன் பாலிசிஸ் 96 அது மாதிரி இருக்கிறதுக்கும் ஈவன் பாலிசியில இருந்தாலும் மெசேஜஸ் வந்து போகுது, நாமினேஷன் ரெஜிஸ்டர் ஆகலன்ட்டு. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை செட் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே ஈஸியா இந்த போற மெசேஜஸும் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு வந்து மாத்தி கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்ம அசைன்மெண்ட். நாமினேஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு இருக்கிறது அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் வந்து 11th செக்ஷன்ல பண்ணலாம். பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பண்ணி தரலாம், அவங்க வாங்கி இருக்க லோனுக்கு. அது மாதிரி இப்போ அசைன்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துருக்கலாம். அல்லது ஆர்பிஐ ரெகுலேட் பண்ண இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் நம்மளால அசைன் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஹெச்எஃப்எல்க்கு அசைன் பண்ணி கொடுக்கலாம், பேங்க்ஸுக்கு அசைன் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஈவன் அந்த ஸ்ரீராம் சிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது கூட இன்னும் ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு கூட நம்மளால அசைன் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்படி நம்ம அசைன் பண்ணி அதுல ஏதாவது இருந்ததுன்னா நம்ம டிவிஷனல் ஆஃபீஸ் அது போல அனுப்பி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். இந்த அசைன்மெண்ட் மட்டும் இல்ல, அசைன்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். எப்பயோ வந்து ஹவுசிங் லோனுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க, லோன் எல்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க, அதோட மறந்து போயிடுவாங்க. பாண்டை வாங்கினாங்களா வாங்கலையா தெரியாது. நம்ம மெச்சூரிட்டியோ அந்த மாதிரி போகும்போதுதான் அவங்க வந்து அதை யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இது மெசேஜஸ் போகுது, லெட்டர் போகுது, இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அவங்க எப்போ லோன் கட்டினாங்க போறாங்கன்னு தெரியாது. இத வந்து ஏஜென்டான நீங்க வந்து உங்களோட கஸ்டமர் பேஸ வருஷம் ஒரு முறை அல்லது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆபீஸ்ல இருந்து போறது, எஸ்எஸ்எஸ் பாலிசிஸ் போற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா, ஏன்னா வந்து அந்த அசைன்மெண்ட் உடனே டைம்ல வந்து பண்ணி வச்சிடலாம். இதுதான் வந்து எனக்கு அசைன்மெண்ட். இருக்கு இன்னொன்னு கேஒய்சி. இந்த கேஒய்சி வந்து கண்டிப்பா எல்லா பாலிசிக்கும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா மொபைல் நம்பர் அதுவும் வெரி பர்டிகுலரா ஆதாரோட லிங்க் ஆன மொபைல் நம்பரா இருந்தா எல்லா சர்வீசஸ்க்கும் அது ஒன்னே போதும். அப்படி இல்லைனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் சொல்லலாம், சார் பணம் கட்டணும்னு எனக்கு மெசேஜா வரல, லோன் கட்டணும்னு வரல, லோன் இன்டர்வியூக்கு கட்டணும்னு வரல அப்படின்னா இங்க ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகும். என்ன மெசேஜ் எந்த டேட்ல போச்சுங்கிறத
பாலிசி டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்ல பாத்துக்க முடியும். நீங்க தாராளமா பாலிசி போய் சார் இந்த தேதியில இத்தனை நேரத்துல உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து டெலிவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான இது வந்து எந்த டேட்ல போச்சு என்னைக்கு போயிருக்குங்கிறது பிஎஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து நீங்க யாரும் வரலைன்னு சொல்லணும். மொபைல் நம்பர் கரெக்டா அதை மட்டும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். சரியான மொபைல் நம்பரை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்ம இதை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோம், நாமினேஷன் அசைன்மெண்ட் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டேன். அடுத்தது சரண்டர். சரண்டர் வந்து ஆபீஸ்ல நியூ பிசினஸ் எவ்வளவு வருதோ அதை தாண்டி வந்து சரண்டர் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஈவன் வந்து ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் இல்ல, நமக்கு ஆட்கள் இல்ல, லேசி இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன, ஏன் வந்து அவங்க எல்லாம் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர பிசினஸை விட கூட நிறைய போக்குது வெளியில. அப்போ ஒரு பெரிய கேப் வந்து வருது. சரண்டரை வந்து எப்போ அரெஸ்ட் பண்ண முடியும்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இருந்த மாதிரி அவங்களோட தேவைகள், அதாவது எமர்ஜென்சிக்கு வர்றது, சரண்டர் பண்றது, இதெல்லாம் சிலது தவிர்க்கவே முடியாது. பாலிசி பெய்டப் ஆயிடுச்சு, லோன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸீட் ஆகுது, அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். பட் ஃபோர்ஸ் பாலிசிய சரண்டர் பண்றாங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு யாராவது வந்து ராங்கா கைட் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான். ஏன்னா வந்து அவங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னாலும் சரண்டர் வந்து வராங்க. இதுல இது சரியில்லை, அது சரியில்லை, அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சரண்டர் 10 lakhs ஒருத்தர் எடுத்துட்டு வந்தார் உமங் பாலிசிய. அவர் வந்து இத்தனைக்கும் அந்த ஏஜென்ட் அவர் வந்து அழகா பக்காவா எந்த வருஷம் என்ன வரும் என்ன பெனிஃபிட் எல்லாமே போட்டே கொடுத்துருக்காரு. ஒரு கொட்டேஷன் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனாலும் அவர் எடுத்துட்டு வந்து எனக்கு இது புரியல, எனக்கு வேண்டாம், ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன் சார்னா இது படிச்சு பாருங்க. அவ்வளவு தூரம்லாம் எனக்கு படிச்சு பார்க்கலாம் பொறுமை இல்லை. இது என்ன இத்தனை வருஷம் நான் கட்டி இத்தனை வருஷம் வருது, இது வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு வந்தாரு. இத்தனைக்கும் அவர் இந்த ஏஜென்ட் அவ்வளவு தூரம் வந்து எடுத்து என்னென்ன வரும் எந்த வருஷம்னா எவ்வளவு வரும் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருக்கு வந்து ஒண்ணு இதுன்னா இவ்வளவு சார், இதுன்னா இவ்வளவு சார் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டாரு. பட் எல்லா இடத்துலயும் எல்லா நேரமும் எல்லாரும் அப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. மோஸ்ட்லி ஆபீஸ்ல சொல்றதை விட ஏஜென்ட்ஸ் நீங்க சொல்லும் போது அவங்க கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதை வந்து நீங்க சரண்டர் நம்ம சாதாரணமா அதை எல்லாம் பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதனால எவ்வளவு லாசஸ் வருதுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நம்மளுக்கு தெரியாம நம்ம பாலிசி வந்து சரண்டர் ஆகக்கூடாது. அதை மட்டும் நம்ம வந்து பாத்துக்கணும். எப்பயும் வந்து இப்ப நான் நிறைய கஸ்டமர்ஸ் பாக்குறேன், நம்ம என்னதான் ஆபீஸ்ல சொன்னாலும் சார் அது நெட் வேணும் phone வந்து கொடுங்க, இதெல்லாம் போன் அதெல்லாம் எங்க ஏஜென்ட் நான் கொடுத்துடுங்க, அவர்கிட்ட கொடுத்து விடுறோம், அவர் பாத்துக்குவாரு. அவர் பார்த்துப்பாரு. அந்த ஒரு அவங்களை கலைக்க கூடாது. அது மாதிரி ஒரு இதை வந்து நம்ம வச்சுக்கணும். அது நம்மளோட சர்வீஸ் இதுலதான் வந்து இருக்கு. இதை தாண்டி சரண்டர்ஸை பொறுத்தளவுக்கும் இதுதான். சரண்டர்ல வந்து லேட் ஆகும் சில விஷயம். பாண்ட் இல்லைன்னா இன்னொரு விஷயம் டூப்ளிகேட் பாண்டு. டூப்ளிகேட் பாண்டு வந்து இப்போ முன்ன மாதிரி வந்து சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் முடியாது. அதுக்கும் வந்து இண்டம்னிட்டி, எல்லா இண்டம்னிட்டியும் 500 ரூபாய்க்கு அடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எந்த பாலிசி பாண்டும் நமக்கு ஆஃபீஸ்ல இங்கே வந்து கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் பிரிண்ட் டு போஸ்ட்ன்ட்டு அங்க இருந்து ஹைதராபாத்ல இருந்து வருது. ஸோ இண்டம்னிட்டி ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு அது இங்க இருந்து ஹைதராபாத்க்கு அது போய் அங்க இருந்து வரணும். ஸோ டியூப்ளிகேட்டுக்கும் இண்டம்னிட்டி இதையெல்லாம் கொடுக்க வேண்டியதுதான். இன்னொரு விஷயம் எஸ்எஸ்எஸ் பாலிசிஸ். எஸ்எஸ்எஸ் பாலிசிஸ்ல என்னன்னா மேஜரா டென்ஷன் இருக்க வேண்டியது வந்து கேப். கேப் நம்ம கண்டிப்பா பார்த்தோம். பழைய பாலிசியில கேப் இருந்ததுன்னா வெரி ஓல்டு பாலிசிஸ்ல ஓகே 6 கேப் இருக்கா, ஓகே ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கா, எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்துடும். 8 சீரீஸுக்கு அப்புறம் அது இன்டர்மீடியண்டாவோ அல்லது நடுவுலையோ சேர்ந்தா மாதிரியோ 3 கேப் இருந்துச்சுன்னா நமக்கு பாலிசியோட பெனிஃபிட் ஃபுல்லா வராது. எவ்ரி இயர் பாலிசியோட ஸ்டேட்டஸ் வந்து அனுப்புறோம் ஆபீஸ்ல இருந்து. பாலிசி ஸ்டேட்டஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் டிஸ்பேச் ஆகுது. அது ரெஜிஸ்டர் போஸ்ட்ல போறது இல்ல, ஆர்டினரி தான். அதுல போறதுல அட்லீஸ்ட் ஒரு 15% ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா அட்ரஸை யாரும் அப்டேட் பண்ணிக்கிறது இல்ல. ஸோ பட் போகுது, பட் அவங்களுக்கு ரீச் ஆகுதாங்கிறது தெரியல. அதுல கேப்ஸ் மென்ஷன் பண்ணி தான் போகுது. ஈவன் நம்மளோட ஏஜென்ட்ஸ் இதுலயே வந்து கேப்ஸ் வந்து இருக்கு. எதனால கேப் வரும்னா
ஒரு சமயத்துல 2 பில்லு போடுறோம். இப்போ தீபாவளி சமயம் எல்லாம் 2 பில் போடுறோம்னா ஒரு சமயம் பிடிக்காம இருக்கலாம், அல்லது சில பேருக்கு கமிஷன் வந்து இல்லாம இருக்கலாம். ஸோ வந்து அந்த கேப்புக்கானதுக்கும் மெசேஜஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேப்பை வந்து நம்ம முதல்ல அதை வாங்கி கட்டி பாலிசியை வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து வச்சிருக்கணும். ஆம், அப்புறம் நம்மளோட எல்ஐசியில இப்போ லேட்டஸ்டா வந்து சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு. டிஜிட்டலா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ரீமியம் கட்டுறதாகட்டும், பிளஸ் அவங்களே அப்டேட் பண்ணிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து இப்போ நான் ப்ரீமியம் பே பண்றதுக்கு முதல்ல என்ன சொல்லுவேன்னா, கேஷ் கவுண்டர்ல வந்து கியூவா கட்டி நிக்க வச்சு நீங்க வாங்கிட்டு வந்து கட்டி அந்த மாதிரியே வேண்டாம். ஒரு தடவைக்கு அந்த பாலிசி ஹோல்டர் போனை வாங்கி ஜிபேல லிங்க் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஜிபேயே செஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா மாசம் ஆன உடனே இவ்வளவு ரூபான்ட்டு வந்துடும். ஸோ ஒரு ஜிபேல கட்டுறத அவங்களுக்கு பழக்கிக்கணும். இல்லையா, எல்ஐசி டிஜிட்டல் ஆப் இருக்கு நம்மளோட. எல்ஐசி இதுலயே பிளே ஸ்டோர்லயே இருக்கு. எல்ஐசி டிஜிட்டல் போயிட்டோம்னா பே ஆன்லைன் இருக்கு. இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டும் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணாமலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுல போய் பாலிசி நம்பர், இந்த டேட் ஆஃப் பர்த், ப்ரீமியம் கொடுத்தா போதும். ரெசிப்ட் அவங்களோட இமெயிலேயே டவுன்லோட் ஆயிடும். இருந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து பண்ணலாம். மோஸ்ட்லி டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து டிஜிட்டல்ல தான் பே பண்றாங்க, சில்லற இல்ல அது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு தடவைக்கு நீங்க ஜிபேல வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதெல்லாம் சிம்பிள், எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே பண்றாங்க. ஸோ நமக்கு அது பிரச்சனை இருக்காது. நமக்கும் அது வந்து லேப்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா இந்த இன்சூரன்ஸ் வீக்கில் வந்து டைவ்னு ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு முறை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. நானும் வந்து அதை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணினேன். அது இதை விட ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஆதார் பேஸ்டா தான் இருக்கு. அது ஒரே ஒரு ஓடிபி கேட்குது. ஈவன் நெஃப்ட் எல்லாமே வந்து அவங்கவுங்க இருந்த இடத்துலயே ஏத்துறதுக்கு இருக்கு. ஒரு ஃபேஸ் வந்து காமிச்சு ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிறது. எடுத்துக்கிட்டு அந்த ஓடிபியை வந்து நம்ம ஆதார் நம்பர் கொடுத்த உடனே வெரிஃபை பண்ணிக்குது. இந்த இந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு பாலிசி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட பாலிசிக்கு ஒரு முறை நம்மளே செஞ்சு பார்த்தோம்னா அது வந்து ஈஸியா இருக்கும். நான் இந்த நேச்சர் வந்து என்னோட பொண்ணோட பாலிசிக்கு நானே வந்து இது பண்ணேன். டைவ் ஆப் நேற்று முந்தா நாள் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆல்ரெடி வந்து நான் நெஃப்ட் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கிறதுனால எனக்கு அது ட்ரை பண்ணி பார்க்க முடியல. பட் இருக்கு, அதுல ஸ்டேட்டஸ் அப்டேட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் போன்ல வந்து அதை டைவ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வந்து என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த டிஜிட்டல் ஆப்ல இன்னும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, லைஃப் சர்டிபிகேட் வந்து முன்னாடி எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து முன்னாடி அங்க இருந்து தான் வரணும். இப்ப அந்தந்த பிரான்ச்சஸ்ல வந்து எந்த ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு லைஃப் சர்டிபிகேட் பெண்டிங் இருக்குங்கிற லிஸ்ட் இருக்கு. சப்போஸ் நீங்க ஆபீஸ் விசிட் பண்ணா உங்களுக்கு ஏதாவது லைஃப் சர்டிபிகேட் பெண்டிங் இருக்கான்னு கேட்டு அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத பார்த்து நம்ம அப்டேட் பண்ணலாம். லைஃப் சர்டிபிகேட்டுக்கும் ஜீவன் சாக்ஷியான்ட்டு ஆப் இருக்கு. அது நம்ம எல்ஐசி டிஜிட்டல் அதுலயே இருக்கு. அதுல போனீங்கன்னா ஜீவன் சாக்ஷியா அதை கிளிக் பண்ணா ஒரு முறை வந்து அவங்க எல்லா பாலிசியும் அவங்களோட பாலிசியை போட்டு ஒரு தடவை டேட்டா ஜென்ரேட் பண்ணி ஒரு எம்பின் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டா லைஃப் சர்டிபிகேட் வியூ இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஆதாரோட லிங்கா இருக்கிற போன் வந்து ஆபீஸ்ல அப்டேட் ஆகி இருக்கணும், இமெயில் இருக்கணும், அவ்வளவுதான். ஃபேஸ்ல ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ எடுத்து பண்ணிக்கலாம், எங்க இருந்தாலும் சரி. நீங்க போய் பண்ணணும்ன்றது இல்லை, ஒரு முறை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டா பண்ணிக்கலாம். அல்லது நீங்களே அவங்க இடத்துலயே இருந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம ஆபீஸ்ல அப்டேட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் போறதை விட ஓகே கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாரு பண்ணி கொடுத்துட்டாரு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போயிடும். என்ன வயசானவங்க அந்த ரொம்ப ஏஜ்டா இருந்தா அவங்களால வர முடியாது. சோ அந்த இடத்துலயே நம்ம வந்து கொடுத்துட்டு போற மாதிரியா வந்து இருக்கு. இப்போ நிறைய வந்து அப்புறம் வந்து நான் இப்போ இருக்கிற கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் அதையும் வந்து அதுவும் பாலிசி சர்வீஸ் அப்பதான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம வந்து மெச்சூரிட்டியோ இந்த கிளைமோ செட்டில் பண்ணும்போதுதான் கஸ்டமர் வந்து ஹாப்பி ஆவாங்க. எல்லா கஸ்டமரும் ஹாப்பி ஆறாங்களான்னா சொல்ல முடியாது. அது ஏன் சொல்றேன், ஜீவன் ஸ்ரீ போட்ட பாலிசி ஹோல்டர் ஹாப்பி ஆவாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியுதா நம்மளால? எல்லாரும் ஏதோ ஒரு செலவு வந்து வச்சிருக்காங்க. பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், வீடு கட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லதான் சொல்றாங்க.
பட் நம்ம இவ்வளவு பணம் வந்து வெளில கொடுக்குறோம். இப்ப இதே வந்து பேங்க்ல எல்லாம் வந்து அப்படியே அந்த பணத்தை வந்து அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. நம்ம வந்து ஈஸியா வந்து வாங்க வேண்டியது அதையெல்லாம் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ தேவையோ தேவையில்லையோ உங்களோட பாலிசிஸ் எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நெஃப்ட் இதை வந்து கண்டிப்பா சரியா இருக்கா அப்படின்ட்டு ஒரு முறை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களோட பாலிசி இல்லாததும் அதர் பாலிசிஸும் உங்களோட ஏரியால இருந்ததுன்னா அதை வாங்கி வந்து அந்த கிளைம்ஸ் வந்து ஏன்னா நம்ம எவ்வளவு செட்டில் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட ரேங்கிங் வரும். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போய் நம்ம டிராவல் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா தான் வந்து சரியா. நான் ஒரு இடத்துல கூட இப்போ ஒரு விளம்பரம் பார்த்தேன். இன்னைக்கு வெளில போயிருந்தேன், இப்ப பார்த்தேன். ஒரு நாள் டீ செலவை விட கம்மியான விலையில் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு வேற ஒரு இதோட ஆட் பார்த்தேன். நம்ம கிட்ட இல்லையா அது மாதிரி? இருக்கு, வாட்டம் இருக்கு, இது இருக்கு, term இருக்கு. நம்ம அந்த மாதிரி கேட்சியா சொல்லி நம்ம வந்து டெக்னிக் வந்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து சொல்ல முடியும். பொதுவா முணுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா யாரும் வர மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்னா ஓகே இது ஓகே போறேன் இந்த மாதிரி போவாங்க. நம்ம வந்து தேவையோ தேவையில்லையோ எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸா வச்சுக்க கூடாது. மல்டிபிள் செக்மெண்ட்ஸ்ல இருக்கணும். இந்த பிசினஸா இருக்கலாம், ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இப்போ ஐடி ஃபீல்டுலாம் இருக்காங்கன்னா அவங்கள நீங்க தக்க வச்சுக்கணும். அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய உள்ள வந்து கொண்டு வரணும். சொன்னா யாரும் கேட்காம போக போறது ஒன்றும் கிடையாது. நல்ல கேட்டுக்கிற மாதிரியான இது மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசமா அவங்களுக்கு வந்து ஏத்த மாதிரியா நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்கிறாங்க, கூட தான் போடுறாங்க. ஸோ வந்து நம்ம பாலிசி ஹோல்டர்ஸை இன்னும் கொஞ்சம் புது யங் பாலிசி ஹோல்டர்ஸை கொண்டு வரணும். இப்போ நான் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஒரு இது வந்து சொன்னேன். ஒரு என்ன இது, ஒரு பூர்வம் இல்லாத பொருள் நம்ம வந்து சேவ் பண்றோம், போறோம் வருவோம். என்னன்னா ஆஹ் இது எனக்கு வந்து அதை ஏன் நான் வந்து சொன்னேன்னா நான் எதுக்காக சொன்னேங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்ப நான் கிளைம் செக்ஷன்ல இருக்கும்போது ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்ப நான் சொல்றது ஃபுல்லா என்னோட பர்சனல் வியூ. சரல் பாலிசி மெச்சூரிட்டி ஒண்ணு, பீமா கோல்டு பாலிசி, இது ரெண்டுமே வந்து பாலிசி ஹோல்டர்ஸை ஹேண்டில் பண்றது வந்து டஃபா தான் இருக்கு. ஏன்னா அது சரல் மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்ச நல்ல பிளான் வந்து கிடையவே கிடையாது. எப்படி எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கோங்கிறதுலதான் வந்து விஷயம் வந்து இருக்கு. எனக்கு என்னோட கெஸ் என்னன்னா 45 வராது. உங்க பேண்ட்வித் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கம்மியா இருக்கு? இல்ல இல்ல, சவுண்டு கிளாரிட்டி வரல, இப்படி பேசுறது எதுவும் வரல. சப்போஸ் அப்படி இல்லைன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்க, வருதான்னு பார்ப்போம் கிளியரா. சரியா இல்லையா? இப்ப கேட்டா வருது. ஓகே. அதாவது என்னன்னா சரல் பாலிசில 45 வயசு ஏஜ் அட் என்ட்ரியோ 15 வருஷம் டேர்மும் போட்டிருந்தாங்கன்னா நஷ்டம் வந்து அவங்களுக்கு வராது. ஓகே, ஓரளவுக்கு ஒரு லாபத்தோட போயிடுவாங்க. அதுக்கு மேல ஏஜ் இருந்து அதுலயும் 10 இயர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கட்டின பணம் வந்து வராது. பாலிசி எப்படின்னா டேர்ம் அஷூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இத நம்ம அவங்க கிட்ட நம்ம சொல்லி மாதிரின்னு சொல்லி இருந்தோம்னா ஒண்ணுமே இல்ல. வண்டி இன்சூர் பண்றோம், வருஷா வருஷம் வந்து நம்ம பணம் இன்சூரன்ஸ் பணம் கட்டுறோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகலைங்கிறதுக்காக நம்ம எனக்கு பணம் கட்டின பணத்தை கொடு, இன்னும் டேமேஜே ஆகல கொடுன்ட்டு நம்ம போய் எந்த இதுலயும் போய் கேட்கறது இல்ல. சரளை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான பிளான் இது வந்து எப்போன்னா அந்த சரல் பெனிஃபிட் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். வாங்கினவங்க யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. சரல் வாய்ஸ் கிளியர் இல்லக்கா.
இல்ல 68 வாய்ஸ் வயசு கிளியர் இல்ல. அதுல நீங்க வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கூட பண்ணுங்க. போட்டுட்டு வருதான் மெச்சூரிட்டி வாய்ஸ் மேடம் கிளியர் இல்லையா? வாய்ஸ் கம்மியா வரல. வாய்ஸ் Wait. கிளியராவே இல்ல இப்ப நீங்க பேசுனது. இப்ப கேக்குதா? அப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குதா? ஓகே, அப்படியே பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா செரல் பாலிசி ஒரு 45 இயர்ஸ் ஏஜ் அட் என்ட்ரியா இருந்தவர் 15 இயர்ஸ் டேர்ம் போட்டிருந்தாருன்னா ஒரு நஷ்டம் இல்லாத ஒரு மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். பெரிய ஒன்றும் இருக்காது, பட் ஓகே. அதுக்கு மேல ஏஜ் இருந்து பிரீமியம் 10 வருஷம் டேர்ம் எல்லாம் போட்டிருந்தா கண்டிப்பா சின்ன பணம் வராது. அதுல பொறுத்தளவுக்கு மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டுன்னு ஒண்ணு இருக்கு, டெத் சம் அஷ்யூர்டுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருமே அவங்க கிட்ட வரையில அந்த சம் அஷ்யூர்டு எல்லாரும் யூஸ்வலா இருக்கிறது தானே, சம் அஷ்யூர்டுன்னு வரும்ட்டு அவங்க பாலிசி எக்ஸ்பெக்டேஷன் அதான் இது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இது வரைக்கும் முடிஞ்சதா இருந்துட்டு போகும். இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது வந்து ரிஸ்க் பாலிசி, ரிஸ்க் ஆச்சுதுன்னா பெனிஃபிட், ஏஜ் கூட கூட ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி தான். இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லணும். அப்படி அவங்க வந்து அதை எக்ஸப்ட் பண்ணிக்காம இருக்கிற பட்சத்துல அந்த பாலிசிக்கான பிரீமியர் இது வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஃபோரம்ல சொல்லக்கூடாதுதான், பட் ஏன்னா டெய்லி எல்லாரும் ஃபேஸ் பண்றதுனால நான் பிரீமியத்தை ஸ்டாப் பண்ணிட்டு மெச்சூரிட்டி வாங்கிக்க சொன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீசனபிளா கிடைக்கும். சூப்பர். ஏன்னா அது வந்து அவர் இப்போ 6 லட்சம் ஒருத்தர் கட்டிட்டு அவருக்கு 2.5 லட்சம் தான் வந்தது, 2.25 லட்சம் வந்தது. அவர் 58 வயசு ஏஜ் எக்ஸ்ட்ராவோட கட்டிட்டார். ஓ, அவரை வந்து சமாளிச்சு அனுப்புறது ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அப்போ நான் செத்து போனதான் அதை என்கிட்ட யாரும் சொல்லல. ஓகே, அன்னைக்கு நம்ம வந்து என்ன நல்லதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா சரல் மாதிரியான ஒரு சூப்பரான பிளான் வந்து கிடையவே கிடையாது. அதை நம்ம வந்து எப்படி எடுத்துட்டு போயிருக்கோங்கிறதுல தான் வந்து விஷயம் இருக்கு. சோ வந்து இன்னைக்கு உங்களோட லிஸ்ட் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து டேர்ம் கம்மியா போட்டிருக்காங்களோ ஆப்ஷனை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து பீமா கோல்டுலயும், பீமா கோல்டு 174ல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ஸ் ஓகே, 179லயாவது வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்கு ஓகே. அதுவும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு, பட் அதை வந்து நிறைய எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. நாங்க நிறைய ஃபேஸ் பண்ணது வந்து இந்த சரளை வந்து நான் இதை வந்து ஆக்சுவலா சொல்லலாமா வேணாமான்னு தெரியக்கூடாது, பட் எல்லாரோட நல்லதுக்காக தாங்கிறதுனால சொல்றேன். மெச்சூரிட்டியை வந்து வாங்குறதை விட இன்னைக்கு டேட்ல நம்ம அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதுல வந்து இதுதான் வரும் இதுதான் வரும், அல்லது நீங்க இதை வச்சிருந்து மெச்சூரிட்டியா வாங்கிக்கோங்க. ஏன்னா அது 1 இயர் வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா கவரும் இருக்கு, ஸோ வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டா இதுவாங்க. ஐ திங்க் வந்து சரள் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், ஸோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். வேற என்ன நம்ம பாலிசியில வந்து வேற என்ன கவர் பண்றதுக்கு இருக்கு மொபைல் ஆப். இன்னொன்னு நம்ம எஸ்ஐபி, அது வெளியில போய் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் சூப்பரான ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து மணி பிளஸை மார்க்கெட் பிளஸை நினைச்சு பயப்படக்கூடாது. இது வேற காலகட்டம். இன்னைக்கு எல்லாமே தெளிவா இருக்கு. அதுல வந்து நம்ம பாண்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கு, யூஐஎன் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நெட்ல போட்டு பார்த்தாங்கனாலே எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும், அதுல என்ன இருக்கும் என்ன இல்ல, எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ நம்ம சொல்லணுங்கிறது இல்ல, யங்ஸ்டர்ஸ் தான் இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க அதை வந்து சொல்லுங்க. ஒண்ணு ஒரு டேர்ம் பிளான், ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு எஸ்ஐபி, இந்த மாதிரி காம்போவா நம்ம வந்து கத்துக்க வந்து நம்மளே வந்து சொல்லும் போதே நம்ம சேர்த்து வந்து சொல்லணும். அதுதான். பிளஸ் யூலிப்ப பத்தியும் நான் சொல்லிட்டேன். யூலிப் அதுதான். ஓகே, ஐ திங்க் பாலிசி சர்வீசிங் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் அது போல இருந்தா கேட்போமா, இல்ல வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நீங்க நீங்க உங்களோட எல்லாம் முடிச்சிட்டீங்க மேடம். முடிச்சிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, ஐ திங்க் ஓரளவு கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா, எல்லாமே அது அக்கா சர்வீசிங் அந்த வந்து கடல். அதான் ஆமாக்கா அக்கா, அந்த ஆ அசைன்மெண்ட் மட்டும் ஆ 2 அசைன்மெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லிருங்கக்கா. கண்டிஷனல் அண்ட் அசைன்மெண்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே கண்டிஷனல் அசைன்மெண்ட். அதாவது கண்டிஷனல்னா என்னன்னா பாலிசி ஹோல்டருக்கு இப்படி ஏதாவது ஆயிடுச்சு, அதாவது அசைன் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, மெச்சூரிட்டி ஆகுதுன்னா யாரு அசைன் பண்ணி கொடுத்தாங்களோ யார் பாலிசி ஹோல்டரோ அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும்.
அப்சல்யூட் அசைன்மெண்ட்னா அது வந்து ரிட்டர்ன் வராது. யாரு வாரிசு யாருக்கு அசைன் பண்ணி கொடுத்தாங்களோ, யாரு பேர்ல கொடுத்தாங்களோ அவருக்கு போயிடும். சப்போஸ் அவரு இல்லைனாலும் அந்த அசைன்மெண்ட் கொடுத்தவருடைய வாரிசுகளுக்கு வந்து அந்த பணம் போயிடும். பாலிசி போட்டவங்களுக்கு எதுவும் வராது. இது ஓகே. இல்ல எனக்கு கேட்கல. உங்களுடைய உங்களுடைய இதெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆ நீங்க வச்சுக்கலாம். கேசர் சார் தான் சார் படம். ஐ திங்க் ஓகே. அதான் இதுக்கு மேல சொன்னா எல்லாருக்கும் இல்ல 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 நீங்க ஐ திங்க் ஓரளவுக்கு ஒரு கவர். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம், சில எல்லாமே வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஆபீஸ்ல நம்மளோட ரூல்ஸ் என்ன ஃபைனலா ஆபீஸ்க்குள்ள என்ன ரூல் இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அப்ளிகபிள். இது நமக்கு வந்து ஒன்னொன்னுத்தையும் நம்ம எப்படி கொடுக்கணும், என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதுல வந்து பாலிசி சர்வீசிங்ல மெயினா நான் சொல்ல வர்றது வந்து கேஒய்சியை அப்டேட் பண்ணி வைங்க. நெஃப்ட வந்து கொடுத்துடுங்க. மெச்சூரிட்டி அவங்க நெஃப்டே அவங்க வந்து நினைச்சே பார்க்கலனாலும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். இப்பெல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. 5 lakhs சம் அஷ்யூர்ட் வரைக்கும் அவங்க நெஃப்ட் இருந்து அவங்க பேர் வந்து வெரிஃபை ஆகி நேம் வெரிஃபைடு லிஸ்ட்ல வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. ஈவன் ஜீவன் ஸ்ரீ பாலிசிஸ் கூட 19,87,500 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. சோ வந்து நம்ம வந்து அந்த டேட்ல பணம் வந்துடும் கண்டிப்பா வந்து சொல்லலாம். சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆகுது. ஓகே ஐ திங்க் இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா தேங்க்யூ மேடம். நீங்க கவர்டு ஃபேர்லி எல்லாமே பண்ணிட்டீங்க. எஸ். ரொம்ப அருமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நிறைய விஷயங்கள் ஐ ஓப்பனரா இருந்தது. நண்பர்களே, ஒன் பை ஒன்னா நீங்க கேளுங்க. கிறிஸ்பா இதுவா கேளுங்க. நம்ம கோகோஸ் உங்களுக்கு பெர்மிஷன். ஃபர்ஸ்ட் யுவராஜ் சார் பேசுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். மேடம் Good குட் ஈவினிங் மேடம். குட் குட் ஈவினிங் ஈவினிங் மேடம். சார். குட் ஈவினிங். மேடம் ஒரு கஸ்டமர் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். இந்த எம்டபிள்யூபி இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். அசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து MWP ல அசைன் பண்ணிருக்காங்களா? ஆமாம் ஆமாம், ஓகே அவங்க அவங்க வந்து காலம் ஆயிட்டாங்க, லேடி காலம் ஆயிட்டாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாமினி வந்து சில்ட்ரன்ஸுக்கு போகணும் இல்லைங்களா. எஸ் சார். ஆனால் வந்து இவங்க டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் விஓ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க தனியாக. பிஏஓ டெத் சர்டிஃபிகேட் சர்டிபிகேட்னா என்ன கேட்டிருந்தாங்க சார்? இதில் டெத் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியாச்சு, ஓகே ஆதார் பேன் கார்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாம வந்து அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கினாரு. ஓகே ஓகே. இவங்க ஆமா இல்ல இப்ப இவங்க ஆக்சுவலா எம்டபிள்யூபி ல வந்து என்னன்னா யாருக்கு போகணுங்கிறது எல்ஐசி வந்து ட்ரஸ்டா இருந்து அதை செட்டில் பண்ணணும். செகண்ட் வைஃப் வந்து அந்த பர்வியூல வரமாட்டாங்க. I இல்ல think. செகண்ட் Okay. ஒய்ஃப் வர மாட்டாங்க, செகண்ட் ஒய்ஃப் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சில்ட்ரனுக்கு போனோம் இல்லைங்களா. ஆமா ஆக்சுவலா ஆமா அவங்க ஆமா. தான் நாமினி போட்டிருக்காங்க. ஓகே டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஆனா ஓகே. வந்து அவங்க மறுபடியும் வந்து விஓ சர்டிஃபிகேட் அதுன்னு ஏதோ சொல்றாங்க. பிஏஓ கிட்ட என்ன டெத் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்களா சார்? டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு மேடம், டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் ஓகே. தரான்றாங்க. அப்புறம் தென் பிஏஓ கிட்ட என்ன சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க? என்ஓசி இந்த மாதிரி ஏதோ ஒரு கேக்குறாங்க. அதுல ஏதாவது கிளாரிட்டி ஏதாவது இல்லாம இருந்ததா? இல்ல இல்ல எல்லாமே நேம்ல டெத்ல ஏதாவது அதுல டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை, இருந்ததா? எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்ல விஓ கிட்ட என்ஓசி ஐ திங்க் விஓ கிட்ட என்ஓசி கேட்க வேண்டியது ஒன்றும் இல்ல இருக்காது. காஸ் ஆஃப் டெத் என்ன சார்? அதை முதல்ல சொல்லுங்க மேடத்திட்ட. காஸ் ஆஃப் டெத் என்னன்னு தெரியல சார். ஆக்சுவலா காஸ் ஆஃப் டெத் ஏன்னா எம்டபிள்யூபி பாலிசிஸ் வந்து வெரி ஓல்டு பாலிசிஸ். வெரி ஓல்டு. அதாவது அந்த எம்டபிள்யூபி மேரிட் விமென்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஆமா வந்து ஆமா ரொம்ப ஆமா பழைய பாலிசிஸ். அதுல ஆமா. அவங்களுக்கு லீகல் ஏர்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி அவங்க மார்க் பண்ணி இருக்கிறதுக்கும் இப்போ ப்ரெசென்ட் பண்ணி இருக்கிறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம். அதனால கேட்கலாம். ஏன்னா இதை நான் கெஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். கேஸோட இது பார்த்தா தானே கரெக்ட் என்னால சொல்ல கரெக்ட் கரெக்ட். டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, லீகல் ஆர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட் கரெக்ட். ஓகே, அதுக்கு லீகல் ஆர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எஸ் சார். கேட்டிருந்தாங்க. லீகல் ஏர் கொடுக்க சொல்லுங்க. அதுதான் அதுதான் ஓகே ஓகே லீகல் ஏர் கொடுக்க ஓகே சொல்லுங்க. ஏன்னா ஓகே. கிளியர் பண்ணிக்காம டெத் கொடுக்க சர்டிஃபிகேட் முடியாது டெத் இல்லையா? சர்டிஃபிகேட் அதனால டெத் கேட்குறேன். சர்டிஃபிகேட் ப்ரொவைட் ஆமா டெத் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்து வெட்டிங் பத்திரிக்கை அந்த இதெல்லாம் கொடுத்தது. லீகல் ஏர் அதுக்கப்புறம் கொடுத்துக்க மாட்டாங்க. டாக்டர்ஸோட அந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் கூட கொடுத்தது. இல்ல பர்த் அதான் ஏன்னா சர்டிஃபிகேட்லாம் அந்த இருக்கு ஃபேமிலி மேடம். இப்போ ஹிஸ்டரிக்கும் சில்ட்ரன்ஸோட இப்ப பர்த் இருக்கிற இல்ல சார், ஃபேமிலி ஹிஸ்டரிக்கும் இப்ப இருக்க லீகல் ஏர்த்துக்கும் ஏதாவது அந்த இதுல டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். அதனாலதான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு கேஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா
அந்த அதை ஃபுல்லா பார்க்காம நம்மளால வந்து இதனால அதனால கெஸ் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? ஹலோ. ஓகே, நீங்க சார். தனிப்பட்ட முறையில நாளைக்கு ஆ வேணா மேடத்திட்ட அதை கேஸ பேசுங்க. கேளுங்க கேளுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். வி நான் வில் ட்ரை பார்த்துட்டு ஓகே டு மேம். ஹெல்ப் யூ. பட் என்ன கேட்டிருக்காங்கங்கறத டாக்குமெண்ட் எவிடன்ஸோட மேடத்திட்ட பேசுங்க. எஸ் ஓகே எஸ் மேம். எஸ் ஆமா. எஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஓகே மேடம். சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மேடம். அடுத்தது தீபா மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம் எனக்கு வந்து நீங்க நேட்ச் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆ இநேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ண முடியுமா? கரண்ட் அக்கௌண்ட் ஆட் பண்றது முடியாது madam. அதுல அக்கௌண்ட் டைப் வந்து கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். அது வந்து இ-நேட்ச்ல உங்களுக்கு வராது. பிசிக்கல் நேட்ச் கொடுக்கலாம். பிசிக்கல் நேட்ச்ல யார் அந்த ப்ரொப்பரேட்டர் யார் சைன் பண்ணணுமோ அவங்க சைன் பண்ணி கொடுக்கணும். இ-நேட்ச்ல வராது. இநேட்ச்ல வராது. ஓகே ஓகே. இ-நேட்ச்ல வராது. பிசிக்கல் நேட்ச்ல ஃபார் போட்டு அவங்க சீல் வச்சு யார் ஆத்தரைஸ்ட் சைனட்ரியோ அவங்க பண்ணலாம். ஓகே மேம். ஓகே. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மங்குராஜ் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் பழனி பிரான்ச்ல இருந்து அங்கராஜ் மேடம். வணக்கம் சார். மேடம், டைவ் ஆப்பை பத்தி சொன்னீங்க. ஆ நான் என்னுடைய கஸ்டமருக்கு 3 நாள் முன்னாடி ஏஜென்ட்ஸ் டே அன்னைக்கு எங்க பிரான்ச்சுக்கு வர சொல்லி அங்கேயே ஒரு இது மாதிரி பண்ணி கொடுப்போம். மேனேஜர் முன்னாடியே அப்ளை பண்ணி கொடுத்தோம். ரொம்ப அற்புதமா உட்காச்சு. அவர் அங்க முன்னாடியே செல்ஃபி எடுத்து அந்த அக்கௌண்ட்டை வந்து அதுல ஆட் பண்ணிட்டாரு. ரொம்ப அற்புதமா உட்காச்சு மேடம். சார் அதான் ஓகே மேடம். டைவ் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஈஸியா எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். மேடம், எனக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. 3 லைனா கேட்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் ஆ கொஸ்டின் வந்து, ஒரு சொல்லுங்க. கஸ்டமர் பாலிசி எடுத்துட்டாரு, ம். பாலிசி கட்டிட்டு இருக்காரு. ஒரு ஆ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஃபாரின் போகும்போது என்ஆர்ஐயா போனாருன்னா அது ம். எல்ஐசிக்கு தகவல் கொடுக்கணுமா? ஆக்சுவலா வந்து கொடுக்க வேண்டியது இல்ல. ஓகே கொடுக்கறது அவரோட வில்லிங்னஸ். ஒரு என்ஆர்ஐ ஃபார்மை மட்டும் அவர் ஃபில்அப் பண்ணி ஐ எம் டூயிங் திஸ் இதுன்னு சொல்லி கொடுக்கலாம். பட் எப்பயும் டிராவல் பிளானை கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகே அவரோட வில்லிங்னஸ் அவர் கொடுத்தாருன்னா அதை நம்ம வந்து இடியமாஸ்ல ஏத்தி அவர் வந்து வெளியில போயிருக்காரு அப்படிங்கறத நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே மேடம். அடுத்து வந்து அசைன்மெண்ட் வந்து டிவிஷன் அனாலிசிஸ் பண்ணுவாங்களா மேடம்? இல்ல ஒரு சின்ன பாலிசி அசைன்மெண்ட்னா பிரான்ச் ஆஃபீஸ்லயே பண்ணிக்கணுங்களா? சின்ன பாலிசி பெரிய பாலிசின்றது மேட்டர் இல்ல, யாருக்கு அசைன் பண்றோங்கிறது தான் மேட்டர். ஓகே, அதை பொறுத்து மாறும். ஆமா ஆமா. யாருக்கு அசைன் பண்றோம், அசைன் பண்ண முடியுமா முடியாதா, அதுதான் அங்க கேள்வி. அதுதான். மேடம், இன்னொரு சின்ன டவுட் மேடம். இந்த இப்போ டூப்ளிகேட் பாண்டு சொன்னீங்க இல்லையா? ஆமா அது இப்ப எல்லா இடத்துலயும் பெரிய இஷ்யூ மேடம். ஏன்னா நிறைய பேர் 20 வருஷத்துல பாண்டை தொலைச்சிடுறாங்க. நிறைய ஓகே இன்டர்நெட் அடிச்சடிச்சு கொடுக்குறோம். ஆனா இப்ப ஓகே. பிரான்ச்ல பாண்ட் அவைலபிளா எந்த பழைய பிளானுக்கு இல்ல. அதுலயும் ஆமா மெயினா என்ன ப்ராப்ளம்னா, இந்த ட்ரிபிள் ஒன் பீமா கிரண், ஜீவன் ஆனந்த், இது ரெண்டு இந்த எக்ஸ்டெண்டட் கவர்னால பாண்டுக்கு ஆ கம்பல்சரி வேணும். ஆ ஆ இப்போ அதுக்கு வேற ஏதாவது ஓகே. எல்ஐசில இருந்து இந்த புது பாண்டு மாதிரி அடிச்சு போஸ்ட் பண்றாங்களா மேடம்? அது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ல இருக்கு? இல்ல சார், அதாவது பழைய பாண்டுக்கு வந்து சில ஸ்பெசிமென் வந்து சென்ட்ரல் ஆபீஸ் சைட்ல இருக்கு. அது பாண்டு மாதிரியா இருக்காது, கண்டிஷன்ஸ் அது மாதிரியா இருக்கும். கேக்குதா சார்? கேக்குறதா? கேக்குது மேடம். கிளியரா இருக்கா? கிளியரா சொல்லுங்க. கேக்குதுக்கா. கேக்குதா? ஓகே. கேக்குது மேடம். அது சென்ட்ரல் ஆபீஸ் சைட்ல ஸ்பெசிமென் ஃபார்ம் இருக்கு. அதை சரி. எடுத்து வச்சு நம்ம டைப் கொடுக்கலாம். அது என்னன்னா டைப்பிங் வெளியில எடுத்து கொடுத்து வச்சு பண்ணணும். யா இருக்கு, ஸ்பெசிமென் ஃபார்ம் இருக்கு. ஓகே. அதே ஃபார்ம் மாதிரி இருக்காது, கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு ஷீட்டா வரும். அதான். சரி. ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே இன்னொரு சின்ன டவுட் மேடம். என்பில இப்ப பாலிசி வந்து பிரிண்டட் போஸ்ட்ல போயிருது மேடம். ம் அது என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் பாண்டு வந்துருச்சுன்னு சொல்றது இல்ல, வரலைன்னு சொல்றது இல்ல. ம் ஏதாவது ஒரு தபால் வந்துன்னா அதை பாண்டு நினைச்சு வாங்கிக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பாண்டு வரலைங்கிறாங்க. ஆனா அந்த போஸ்டல் ட்ராக் வச்சு செக் பண்ணா அவங்க 90 டேஸ்க்கு மேல செக் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஆமா ஆமா. 90 டேஸ் வரைக்கும் தான் அந்த ட்ராக்கிங் வந்து இருக்கும். பாண்ட் சரி அவங்களுக்கு போகலைன்னா ஆபீஸ்க்கு ரிட்டர்ன் வந்துடும். ஆபீஸ்ல ரிட்டர்ன் வந்திருக்காங்கிறத செக் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கைக்கு போகலைன்னா ரிட்டர்ன். இது இவ்வளவு நாள் எப்படி இருந்ததோ சரி ஐ திங்க் இப்போ வந்து ஸ்பீட் போஸ்ட்ல இனிமே ஸ்பீட் போஸ்ட் அக்டோபர்ல இருந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் கிடையாது, ஸ்பீட் போஸ்ட் தான் சொல்லி இருக்காங்க. ஆமாங்க மேடம். சோ வந்து நம்ம அங்க வரலைன்னா ஆபீஸ்க்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். நம்ம ஒன்லி திங் ஆபீஸ்ல தான் செக் பண்ண முடியும் சார். போஸ்டல்ல வந்து நம்ம 90 டேஸ்க்கு மேல சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. அப்பா. Okay. இல்ல எனக்கு அவரு எனக்கு மியூட் ஆயிட்டார். அங்குராஜ் மியூட்ல அதான் இருக்கீங்க. மியூட்ல மியூட் இருக்காரு. ஆயிட்டார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ மேடம். சார், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது தேங்க்யூ. ஜெயபிரகாஷ்.
சார் ஜெயபிரகாஷ் சார் பேசுங்க சார். நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, குயிக்கா பேசுங்க சார். சார் வணக்கம் சரி, மேடம். வணக்கம் சார். வணக்கம். நாமினேஷன் மேடம் பிளட் ரிலேஷன் இல்லாம அதர் பர்சனுக்கு கொடுக்கணும்னா ஆ அதனுடைய அவங்க வந்து மதர் இறந்துட்டாங்க மேடம். ஆ பையன் மட்டும் பாட்டியில வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்க. ஓகே. பையன்ல இருந்து பாட்டிக்கு மாத்துறாங்க. லெட்டர் கொடுத்தா போதுங்களா? லீகல் ஹேர் பையன்ல இருந்து ஏதாச்சும் ஏன் சர்டிபிகேட் வாங்கி பாட்டிக்கு வந்து கொடுக்கணுமா? மாத்துறாங்க சார்? பையன்ல இருந்து ஏன் பாட்டிக்கு வந்து மாத்துறாங்க? பாட்டி தான் பாத்துக்கிறாங்க. பாட்டி பேர்ல பாலிசி இருக்கு மேடம். பேரன் ஓகே, அந்த அவங்க சரி அவங்க அம்மா இறந்துட்டாங்க மேடம். அவங்க சரி. அம்மா இறந்தனால அது வந்து லீகல் ஹேர் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணுமா இல்ல எப்படின்னு கேக்குறேன். பிளட் இல்ல ரிலேட்டிவ் தான் சார், அவங்க லீகல் மதர். சர்டிபிகேட் வேண்டாம். பாலிசிதாரருக்கு என்ன வயசு? 19 வயசு ஆயிடுச்சு மேடம். பாலிசிதாரர் 19 வயசு ஆயிடுச்சு. பாலிசிதாரருக்கு இப்ப அவர் வந்து பாலிசிதாரர் ஆ, நாமினிக்கு 19 வயசு ஆயிடுச்சு. பாட்டிக்கு 60 வயசு ஆயிடுச்சு மேடம். சார் ஓகே, ஒன்றும் பாட்டி தான் பிரச்சனை பாலிசி இல்லை. எடுத்துட்டாங்க. பாட்டி வந்து பேரனா பேரனுக்கு நாம கொடுக்குறேன். பாலிசி எடுத்தது ஆ, கொடுக்கலாமே, ஆமா மேடம். தாராளமா கொடுக்கலாமே, கொடுக்கலாம். இல்ல லெட்டர் பாட்டி எதுவும் பிளட் கொடுக்கணுங்களா? ரிலேஷன்ல தானே லீகல் ஹேர் வரும். சர்டிபிகேட் கொடுக்கலாம். சரிங்க மேடம். இல்ல தேங்க்யூ சார், மேடம். பாட்டி தேங்க்யூ மேடம். முன்னாடி யாரு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அதான் ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம். கொடுக்கலாம். நேஷனல் மேடம், ஆ நேஷனல் வந்து டேட் பேக்கே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்களா மேடம்? மந்த்லி மோடுக்கு 28 வாய்ப்பே கிடையாது சார். மந்த்லி மோடுக்கு வாய்ப்பே கிடையாது, கிடையாது. கிடையாது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஓகே, மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி மேடம். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. அடுத்தது கணேசன் சார். கணேசன் சார் வணக்கம் எங்க மேடம். பிரான்ச்ல இருந்து வந்திருக்காரு. ஓகே, வணக்கம் சார். ஆமா மேடம். மேடம் எஸ் இன்னைக்கு சார், வந்து ஏ டு ஜெட் எல்லாமே உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன் மேடம். தேங்க்யூ சார். சொல்லுங்க. மேடம் என்கிட்ட 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு நான் நேரா நம்ம ஆபீஸ்க்கே வந்துடுறேன். ஓகே. இன்னொரு கொஸ்டின் வந்து ஒரு சர்வீஸ்க்கு இப்பதான் வந்தது. ஒரு ஆ 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க பேசுறதுக்கு ஒரு 1/4 மணிக்கு முன்னாடி சர்வீஸ்க்கு வந்தது. சொல்லுங்க, நீ சொல்லுங்க. பீமா கோல்டு தான் அது. நீ பீமா கோல்டு போட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 எஸ்பி வாங்கிட்டாங்க போல இருக்கு மேடம். ஓகே. 3 எஸ்பி வாங்கிட்டாங்க போல இருக்கு. 3 எஸ்பி வாங்கிட்டாங்க போல இருக்கு. ஓகே. இப்ப லாஸ்டா எஃபிபி வந்து இந்த மார்ச்ல வந்திருக்கு. இந்த ஓகே. 2025 மார்ச்ல வந்திருக்கு மேடம். ஓகே. அவங்க அந்த அந்த மார்ச்ல கட்டல. ஓகே. ஏப்ரல் வரைக்கும் வந்து கிரேஸ் பீரியட் இருந்திருக்கு, அதுலயும் கட்டாம விட்டாங்க. ஓகே. மே மாசம் 20ஆம் தேதி அந்த பாலிசி ஹோல்டர் ஒரு ஆக்சிடென்ட், ஆனா ஓ- டெத் ஆகல. சரி. வந்து அந்த 20ஆம் தேதி ஆக்சிடென்ட், 22ஆம் தேதி பணம் கட்டியிருக்காங்க. ஓகே. லேட் ஃபீஸோட பணத்தை கட்டிட்டாங்க. அங்கிட்டு 3 நாள் சரி. கழிச்சு 25ஆம் தேதி பாலிசி ஹோல்டர் டெத்து. இப்ப பிராஞ்சில் வந்து ஓகே. இது ஆ அந்த நார்மல் சம்மர்ஸோட 50,000 சம்மர்ஸோட தரேன்ட்டாங்களாம், ஏபி தர மாட்டேன்றாங்களாம். ஆனா பாலிசி ஹோல்டர் டெத் ஆகும்போது ஆ பாலிசி போட்டு இருந்திருக்கு. இது என்ன மேடம் நடக்கும்? ஏபி கிடைக்குமா? சரி, இத நீங்க வந்து நீங்க பாலிசி நம்பரும் பிளஸ் டேட் ஆஃப் டெத்தோட எடுத்துட்டு வாங்க, நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா வந்து ஓகே மேடம். பேசிக் கிளைம் கண்டிப்பா சூப்பர். வரும், ஆமா ஏபியும் மேடம். வரும். நான் ஆமா மேடம். பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா நம்ம டக்குன்னு ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா? எடுத்துட்டு ஆமா வாங்க, நான் மேடம். பார்த்து ஆமா சொல்றேன். மேடம். ஓகே ஓகே மேடம். சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ராமமூர்த்தி செட்டி சார். சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் சென்னை டிவிஷன் 2 திருத்தணி பிரான்ச் ஏஜென்ட் மேடம். சார் வணக்கம், சொல்லுங்க. மேடம் இந்த ஜீவன் சரலை பத்தி நீங்க ஆ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து தேங்க்யூ. இருக்கிற உண்மை என்னன்னா நம்ம டிவிஷன் அத்தாரிட்டி சரி, ஜோனல் ஆ அத்தாரிட்டி சரி, இந்த பாலிசி லான்ச் ஆகும்போது கோல்டன் பிகாக் அவார்டு வாங்கின பாலிசின்னு சொல்லிட்டு இதோடைய சாராம்சமே ஓகே. வந்து 10 வருஷத்துக்கு வந்து போனஸ் வந்து ஆ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது 10 இயர்ஸ்க்கு வந்து ஆ கம்ப்ளீட்டா உங்களுக்கு மத்த என்டோமெண்டோட ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லி ம் தான் இது விற்பனை கொடுத்தோம். ம் அன்னைக்கு இருக்க ம் ப்ராஸ்பெக்டஸ் கேட்டலாக்ஸ் யாருமே ஏஜென்ட்டோ மற்ற டிஓஸ் யாரும் பிரிண்ட் பண்ணல. டிஓ லெவல்ல பிரிண்ட் பண்ணி ஓகே. கொடுத்தது தான் எல்லாமே. எஸ் எஸ். அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு ஆ அப்புறமா உண்மையிலேயே ஒரு என்டோமெண்ட்டுக்கு வந்து ஒரு ம் 35 ரூபா 38 ரூபான்றது 40 ரூபா மேக்ஸிமம் வந்தா கூட அந்த போனஸ் கூட இது கம்பேர் ஆ பண்ணும்போது 10 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தாங்க. ட்ரைனிங் செஷன்லயும் ஜெட்டிஸும் சரி ம் ஏடிஸும் சரி எங்களுக்கு ம் ம் மெசேஜ் கொடுத்தது. ம் ம் பிகாக் அவார்டு வாங்குறது ம் ரொம்ப பிரமாதமா இருக்கும், 3 மடங்குமா வரும். ஆனா 165ல 25 இயர்ஸ் 20 to 25 இயர்ஸ் போடுறவங்க ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும், அது மட்டும் கேரண்டி. எஸ் சார். ஓகேங்களா? ஓகே. 10 இயர்ஸ் போட்டவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சஃபர் இல்ல, ஆயிடும். எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஏஜ் 45 அண்ட் எபோவ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 10 இயர்ஸ் போட்டவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல ரிட்டர்ன் தான் வந்திருக்கு. இது வந்து நிஜமா கோல்டன் பீகாக் வாங்கினது தான். என்னன்னா நம்ம அந்த மெச்சூரிட்டி வேல்யூங்கிறத நோட்டீஸ் பண்ணாம நம்ம
டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கல. அதுதான் சார். கேக்குறதா? ஓகே, ஹலோ. அடுத்தது சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் பேசுறீங்களா? மகேந்திரன் சார் பேசுங்க சார். மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் பேசுங்க. சார் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, பேர் சொன்னா பேச மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். we will have to finish the session by 9:15. எஸ் எஸ் எஸ். முனுசாமி தான் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க சார். முனுசாமின்னு கோவஸ் தான், அவர் பேசலாமே. ஹலோ. வணக்கம். ஹலோ மேடம் வணக்கம் மேடம். மேடம் கேக்குதுங்களா? அக்கா நீங்க மியூட்ல போயிட்டீங்கக்கா. நீங்க மட்டும் சார் கேக்குது, சொல்லுங்க. இந்த டவுட் தான் எனக்குமே. ஆ அவரு பாண்டு 2 வருஷம் மேடம், பாண்டு பாலிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ம் பட் பார்ட்டிக்கு போய் சேரல. ம் இந்த கியூஆர் கோடை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது ம். அவங்க வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து சைன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே பட் இப்ப அவங்கள கேட்டா என்கிட்ட தரல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அது என்ன பண்றது இப்போ? சார், இது வந்து நம்ம ஆபீஸ் மேல இருக்கிற மிஸ்டேக் இல்ல. 2 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு டூப்ளிகேட்டர் தான் ம் வாங்கிக்கணும். வேற எந்த சொல்யூஷனும் கிடையாது அதுக்கு. டூப்ளிகேட் பாண்ட் தான் மேடம் வாங்கிக்கணும். போஸ்ட் மாஸ்டர் வந்து வேற ஆள்கிட்ட கொடுத்து சைன் வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல போய் நீங்க எப்படி கொடுத்தீங்க, வாங்கி கொடுங்கன்னு நம்ம இப்போ கேட்க முடியல. இப்ப கேட்டா போஸ்ட் ஆபீஸ்ல தான் நம்ம வந்து கேட்கணும். என்ன இருந்தாலும் வந்து நம்ம ஆபீஸ்ல இண்டம்னிட் சார். அதான் ஒண்ணு போஸ்ட்மேனோட தப்பு. அது அவர் அங்க கொடுத்துட்டேன்றாரு. நம்மளும் 2 வருஷமா அவர் விட்டுட்டாரு. அப்பயே எனக்கு வரல அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா நம்ம ஏதாவது போஸ்ட் மாஸ்டருக்கு லெட்டர் போட்டு பண்ணிருக்கலாம். இப்ப அந்த நேரத்துல அந்த போஸ்ட் மாஸ்டரே இருக்காரா, போஸ்ட்மேன் இருக்காரா, அந்த இது இருக்கா அப்படி நமக்கு வந்து தெரியாது. அந்த காலம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படி ஆபீஸ் மேடம் கூட லைசன்ஸ் வச்சுக்கிற டேட் முடிஞ்சு போச்சு. அந்த போஸ்ட் இது மாஸ்டர் டூப்ளிகேட் தான் சார். அதான் சார் சொல்றேன். நம்ம அங்க போய் நம்ம அதை கேட்க முடியாது. டூப்ளிகேட் தான் வாங்கிக்கணும். டூப்ளிகேட் தான். புது புது பாலிசிக்கு. ஆமா சார், புது பாலிசிக்கு ஓல்ட் பாலிசிக்கு எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். 500 rupees இண்டம்னிட்டி கொடுத்து டூப்ளிகேட் தான் வாங்கிக்கணும். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். மேடம். நெக்ஸ்ட். ஓகே சார். ரகசியம் என்ன என்கிட்ட கேளுங்க முனுசாமி, நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அசோகன் சார் கல்யாண பேசுங்க சார். அசோகன் சார். கல்யாண ஹலோ ஹலோ சார், மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். சோமநாதன் ஃப்ரம் பெங்களூர் மேடம். சார் சொல்லுங்க சார். கேக்குதா மேடம்? கேக்குறது சார், நல்லா கேக்குறது, சொல்லுங்க. மேடம், இந்த நவஜீவஸ்ரீ பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 2.5 months ஆக போகுது மேடம். ஆ ஆ பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு யாருக்குமே ஒன்றும் பாண்டே அனுப்பல. அது எப்படி மேடம் அவங்கள பாலிசி ஹோல்டர்ஸ் கேன்சல் பண்ணுங்க, எனக்கு பாண்டு வரல, இல்ல ஆ லெட்டர், எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம இருக்கு எல்ஐசில இருந்து. இல்ல ஓகே. அவங்க வந்து இப்ப இந்த டைவ் ஆப் இது மூலமா வந்து டைவ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களோட பாலிசி ஸ்டேட்டஸை வியூ பண்ணிக்கலாம் சார். வந்துடும். ஓகே ஏன்னா இப்போ ஒரு பிளான் நியூ இது வந்து வரும்போது நமக்கு இனிஷியல்ல கொஞ்சம் அந்த டெம்ப்ளேட் இதெல்லாம் வைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். பட் வந்துடும். ஓகே 2.5 months ஆயிடுச்சுல, சீக்கிரமா வந்துடும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் டைவ் இன்னொரு ஆப்லயோ ஆ, டிஜிட்டல் ஆப்லயோ உங்களோட ஸ்டேட்டஸை அவங்க தாராளமா பாத்துக்கலாம். இல்ல இன்னொரு குவார்டரே டியூ வந்துருது, போய் கேட்டாக்கா இல்ல ஃபர்ஸ்ட் சார், பாண்டு கொடுங்க சார்ன்னு கேக்குறாங்க. 20 அதனால வருஷம் எப்படி? நம்மள நம்புறவர் இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ப மாட்டாரா? நீங்க இல்ல சொன்னா அப்படி கேட்க மாட்டாரா என்ன? கண்டிப்பா இல்ல இல்ல நான் சொல்லிதான் அவர் கேட்டு சைலண்டா அதான். இருக்காரு. இல்ல பட் வந்துடும் ஷேரா வந்துடும். அவருக்கு மட்டும் ஓகே. இல்ல, எல்லாருக்கும் இருக்கிறதா வந்துடும். இல்ல இது வந்து எல்லா பிரான்ச்சுக்குமே இருக்கா இல்ல எல்லா நம்ம பிரான்ச்சுக்குமே டிவிஷனல்? இருக்கிறதா சார். எல்லா பிரான்ச்சுக்குமே இருக்கிறதா, உங்களுக்கு மட்டும் ஓகே கிடையாது. ஓகே. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. மேடம் 836 மேடம் பிளான் வந்து ஆ 5 years வந்து பிரீமியம் வந்து பேபிள் வந்து கட்டிட்டாங்க. ஓகே 6 year வந்து கிரேஸ் பீரியட் தாண்டி, அதாவது லேப்ஸ் கண்டிஷன் மாதிரி 6 year வந்து ஆஃப் இயர்லி வந்து ஒரு 1 month லேப்ஸ் கண்டிஷன்ல பணம் கட்டிட்டாரு அவரு. ஓகே
ஆனா அவர் வந்து 6 இயர் வந்து சூசைடு. ம் ம் அது வந்து சம்மர் சூடு, ஃபுல் சம்மர் சூடு வருமா என்ன மேடம், எப்படி மேடம்? சார் கிரேஸ் டைம் தாண்டி அவங்க கட்டினாலே பாலிசி ரிவைவல் தான். ரிவைவல்ல ஓகே. இருந்து 1 இயர்க்குள்ளர இருந்தா ஃபுல் சம்மர் ஷூட் வராது. இல்ல நம்ம 5 இயர்ஸ் வந்து பிரீமியம் இல்ல பேபிள். 5 இயர்ஸ் கட்டியிருக்கிறது வேற, கிரேஸ் டைம் தாண்டி பிரீமியம் கட்டியிருக்கிறது வேற. கிரேஸ் டைம் தாண்டி பிரீமியம் கட்டினாலே பாலிசி ரிவைவ் ஆயிருக்கிறதா அர்த்தம். பாலிசி ரிவைவ் ஆகி 1 இயர்க்குள்ளர இருந்ததுன்னா ஃபுல் சம்மர் ஷூட் வராது. சரி, அந்த 5 இயர்ஸ் 1 இயர் கிரேஸ் அதுக்கு இதெல்லாம் இல்ல உண்டானதுக்கு மேடம். பெய்ட் அப் தனியா இருக்கும், இது தனியா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ஸ் வரும். இல்ல மேடம், இப்போ நம்ம 5 இயர்ஸ் பிரீமியம் கட்டிட்டோம்னா 1 இயர் கிரேஸ் பீரியட் நமக்கு இருக்கா இல்லையா? அதாவது கிரேஸ் டைம் கிளைம் இருக்கிறது வந்து கிளைம் கன்செஷன் எல்லாத்துக்கும் உண்டு சார், சூசைடுக்கு கிடையாது. சூசைடு கிடையாது, சூசைடு சூசைடுக்கு ரைடிஸ் கிடையாது. கிடையாது, சூசைடு அதான் ரைடிஸ் கிடையாது. சூசைடுக்கு கிடையாது. அப்ப ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் மட்டும் தான் வருமா என்ன மேடம்? ஃபுல் எஸ், சம்மர் ஃபுல் சம்மர் ஷூட் கண்டிப்பா வராதுங்க சார். ஃபுல் சம்மர் ஷூட் வராது. இந்த ரிவைவலுக்கு அப்புறம் கட்டுனதுல என்னோட கேஸ் கரெக்டா இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பெய்ட் அப்பும் வரும். பெய்டப் வருமா மேடம்? ஆமா சார், போனஸ் ஆட் ஆகுதா மேடம்? அப்போ அதுல சேர்ந்துதான் சார், பெய்ட் அப்ல எல்லாமே சேர்ந்துதான். அதுல என்ன சொல்றாங்க மேடம், இப்ப என்ன சொல்றாங்கன்னா ப்ராப்ளம், ம் இது 80% ஆஃப் பிரீமியம் தான் பேமெண்ட் பண்ணுவான் சூசைடுன்றதுனால. சரி, ஏன்னா ரூல் வந்து எல்ஐசியில இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது கிடையாது. ஸோ அவங்க என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன டேட் ஆஃப் டெத்து, காஸ் ஆஃப் டெத் என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாடியூல் வந்து பக்காவா கொடுக்குறோம். ஸோ நீங்க கிளைமை கொடுத்துட்டு என்ன வந்திருக்குன்றதை எனக்கு சொல்லுங்க. இல்ல கிளைம் எல்லாம் கொடுத்துட்டேன் மேடம், நான் ஓகே பேசிட்டேன். ஓகே. அங்க என்ன சொல்றாங்க செக்ஷன்ல, ஆ ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் 80% தான் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த பெய்டப் வேல்யூ அதுக்கு முன்னாடி லேப்ஸுக்கு முன்னாடி 5 இயர்ஸுக்கு பெய்டப்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு அவங்க சொல்லல. ம் நெட்டா என்ன சொல்றாங்கன்னா 80% ஆஃப் பிரீமியம் தான் ரிட்டர்ன் வரும். சரி சார், வரட்டும், அவங்க ப்ராசஸ் பண்ணட்டும். ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே, இல்ல எப்படி இருந்தாலும் நீங்க ஓகே மேடம், ஆ நீங்க சொல்றது ரைட் தான். ப்ராசஸ் எஸ்டிஎம் அளவுக்கு சைனுக்கு பெண்டிங்ல இருக்கு. ஓகே அந்த செக்ஷன் மேடத்தை கேட்கும் போது இதுதான் பதில் சொல்றாங்க அவங்க. வேணும்னா நீங்க அந்த சர்க்குலர் இதுல அந்த டேபிள்ல பாரு 836ல ஆ பாருங்க சார். தரோம் அந்த 5 வருஷம் பிரீமியம் நீங்க சொல்ற சப்ஜெக்ட் சொன்னீங்க இல்லைங்களா, பீடப் ஆமா வேல்யூ ஃபுல்லா ஆமா வரும்னு, ஆமா. அந்த சப்ஜெக்ட் நாம்சா அவங்க சொல்லல. சரிங்க சார், நாம இப்போ இதை வந்து நான் அப்புறம் உங்களுக்கு அந்த நம்பர் கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க. நான் சரி கண்டிஷன்ஸையும் மேடம். பார்த்துட்டு ஒரு முறை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஓகே கன்ஃபார்ம் ஓகே, பண்றேன். தேங்க்யூ ஓகே மேடம், தேங்க்யூ ஓகே மேடம். சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஒன்ஸ் ஒன்னா ஆனா மேடம் 1 hour நீங்க அந்த சரல் வந்து சொன்னீங்களா மேடம், அது ஆமா சார், பிகேக் அவார்டு இல்ல, ஆமா அதுல சார். வந்து மேடம் பார்ட் டைம் கூட லோன் வாங்குறத ம் லோன் இல்லாம அப்படியே பார்ட் டைம்ல அமௌண்ட் லெஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு நான் பிளஸ் அட்வான்டேஜ் அதான். சரல் ஸ்கீம் சொன்னீங்க இல்லைங்களா, ஆமா ஆமா. அதுல என்ன லோன் ஒருத்தர் வாங்குறாருன்னா அந்த அமௌண்ட்டே ஆ நம்ம சம்பளத்துல லெஸ் பண்ணிக்கலாம். எனி டைம் ஏடிஎம் பார்ஷியல் சரண்டர் சொல்றீங்களா? சார் பார்சல் மேடம், வித்ட்ராயல். பார்ஷியல் வித்ட்ராயல் சொல்றீங்களா? இல்ல மேடம், சம்மர்ஸ் ரெடியூஸ்டு சொல்றாரு. அதான் சார், பார்ஷியல் வித்ட்ராயல் அது அதான். சரி, சுப்பிரமணியன் சார் பேசுங்க சார். ஓகே டி சுப்பிரமணியன். நான் அனதர் 2 பேர் பேசினா போதுமானது, முடிக்க வேண்டிய டைம் வந்துடுது சார். சார் கல்யாணி அக்கா கேட்டிருக்காங்க சார், கொஸ்டின்ஸ் ரைஸ் இல்ல பண்ணாங்க. இருங்க சார், சுப்பிரமணியன் சார் இல்ல முதல்ல பேசட்டும். அவருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆ வணக்கம் மேடம். தெரியாத சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கிளியரா வாய்ஸ் பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் பேண்ட்விட்த் ஆகுது. சரியில்லை சார். சொல்லுங்க சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க. ஒரு வீடியோ கட் பண்றேங்க, நான் இப்ப பேசுங்க. வீடியோ கட் பண்ணி இல்ல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேடம் கல்யாணி மேடம் பேசுங்க மேடம். மேடம் மேடம் இப்ப கேக்குங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு மேடம். இருந்தாலும் ஒரு டவுட் மேடம். இப்ப இப்ப வந்து என்ஆர்ஐ கேஸ் வந்து கொடுத்துருக்கேன் மேடம், நிறைய கேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே இப்ப அவங்க ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது கொடுத்த மேடம், அதை என்ஆர்ஐன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன ப்ரொடியூசரோ அது படி கொடுத்துட்டான். சரி. இப்ப அவர் வந்து அங்க இருந்து வந்துட்டு பலபடி இப்ப இந்தியா கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு ஓகே இப்ப அவங்க வந்து தைவான் போயிட்டாங்க. அதாவது 1 இயர் ட்ரைனிங் கம்பெனில இருந்து அனுப்பிச்சு ட்ரைனிங் போயிட்டாங்க தைவானுக்கு. ஓகே
இப்ப அவருக்கு வந்து எப்படி மேடம் அவங்க பழைய பாலிசி இருக்கும் 4 பாலிசி இருக்கு, அதை என்ன பண்றது? இப்ப புதுசா அவருக்கு பாலிசி கொடுக்கணும், அவர் என்ன எந்த முறையில அவர் வேற கன்வெர்ட் பண்ணி நம்ம பாலிசி கொடுக்கணும் மேடம்? பழைய பாலிசி அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. முன்னாடி என்ஆர்ஐன்னு தானே கொடுத்துருக்கீங்க. மேடம் என்ஆர்ஐன்னு கொடுத்துருக்கோம். இப்பயும் அவர் வந்து போயிருக்காருன்னா ஃபார் ட்ரைனிங்காக போயிருக்காருன்னா ரிட்டர்ன் வந்துருவாரா அல்லது அங்கேயே கண்டினியூ பண்ண போறாரா? இல்ல மேடம், இந்திய கம்பெனில நம்ம இந்திய கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாரு இல்ல அவரு. இல்ல அட் பிரசன்ட் பாலிசி எடுக்கும் போது அவர் எங்க இருக்காரோ அதை பொறுத்து தான் என்ஆர்ஐயா இது வாங்குறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகேயா? இன்னைக்கு சரி மேடம். ப்ரொபோசல் கொடுக்கையில அவர் என்ஆர்ஐ அங்க ஃபாரின் போயிருக்காருன்னா நீங்க அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் முடிச்சுக்கணும். சரி மேடம். இப்ப இங்க வந்து இந்தியன் கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாரு மேடம். இல்ல சார், ஜாயின் பண்ணிட்டு திருப்பி தைவான் போயிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? ட்ரைனிங் காண்டி போயிருக்காரு. 1 இயர் பலவடிங்க வந்துருவாங்க அவங்க. அப்ப நீங்க அதாவது இப்ப அங்க இருக்காருன்னா என்ஆர்ஐ அப்படிதான் நீங்க வச்சுக்கணும். ஓகே. ஆனா கம்பெனி வந்து இந்திய கம்பெனி. இப்ப அத பத்தி பரவாயில்ல, நீங்க அதுல மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இப்ப டிசிஎஸ்ல இருக்கவங்க யூஎஸ்ல இருக்காங்கன்னா நம்ம என்ஆர்ஐ தானே வச்சுக்கிறோம். ஓகே சரி மேடம். ஓகே சார், தேங்க்யூ. சார் இன்னைக்கு கிளாஸ் வந்து A to Z சர்வீஸ் ரிலேட்டட் சார். டாக்கிங் அபவுட் NP சர்வீசஸ். அப்ப இன்னொரு 1 hour கிளாஸ் எடுக்கணும், பரவாயில்லையா? இல்ல சார் சாரி சார். பிஃபோர் ரைசிங் क्वेश्चंस ப்ளீஸ், நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கல்யாணி மேடம் நீங்க ஏதோ யூ வாண்டட் டு சே இல்ல சார், டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம். நான் அப்புறம் டைரக்டா கேட்டேன். ஓகே மேடம், நீங்க அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ரைட். நவ ஐ வுட் ரிக்வெஸ்ட் அவர் COT மெம்பர் மிஸ்டர் சுரேஷன் பாபு டு ரெண்டர் a vote of thanks. மேடம் வணக்கம், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மீட்டிங் வந்து எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நேச்சை பத்தியும் நீரச்சை பத்தியும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தீங்க. அதுல வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசியிருந்தீங்க. அதுல வந்து போட்டுங்க. அப்புறம் வந்து ரிவேலை பத்தி ரொம்ப அருமையா போட்டுருந்தீங்க. 827, 843, 844, 943, 944 இந்த மாதிரி பாலிசில 50 வயசு இருந்தாலும் மெடிக்கல் வரும். ஆனால் நீங்கள் மெடிக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து 50 வயசு வரைக்கும் மெடிக்கல் பண்ணாமே நான் ட்ரைவல் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைவ் பற்றி அருமையாக பேசிட்டீங்க. அது பீடப் ஆகிடக்கூடாது. பீடப் ஆகாமல் இருந்தால் மீண்டும் அந்த பாலிசியை வந்து கரண்ட் ரேட்டு நம்ம ரிவைல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கீங்க. இது லேப் செஷனில் வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்பர் ஆஃப் பாலிசி கூட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு அருமையான பேசுறீங்க. ஒரு நாமினேஷனை பற்றி பேசியிருக்கீங்க, பெனிஃபிஷரி பற்றி பேசுறீங்க, அதர் லீகல் ஃபர்தர் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பற்றி அருமையாக பேசியிருக்கீங்க. அப்புறம் MW ஆக்ட் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கீங்க. இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த தகவல் மூலமா நிறைய பாலிசியில விற்பனை பண்ணுறதுக்கும் இதாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். வணக்கம். Thank you so much madam for your time. நல்லா you are patiently listening all the queries and answered all the queries. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது. ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் ஏஜென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். 1-2 பேர் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸா கேள்வி கேட்டாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. எல்ஐசி உள்ளதானே சார் இருக்கு. இல்ல I'm just saying உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், யூ ஹேண்டில் ஆல் ஆபரேஷன்ஸ் இல்லையா? பட் ஸ்டில் இருந்தாலும் anyway we will need I think one more session to cover so many missing points. நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம், whenever it is convenient to you. Thank you so much once again. Thank you all. Let us close the session. Thank you sir. Thank you very much. Thank you all. Thank you. Thank you, madam. Thank you madam. Thank you.